بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் துபாய் மண்டலத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த வாராந்திர அமர்வில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம உயிரிலும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி வாழவிருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் வெற்றி பெற்றோர் என்ற தலைப்பில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறை குர்ஆனிலே மூமின்களுக்கு பல பெயர்களை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். பல பெயர்களை புனை பெயர்களாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதில் வெற்றி பெற்றோர் என்பதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நிறைய இடங்களில் என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். நடுநிலைமை சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படியாக திருமறை குர்ஆனை நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வெற்றி பெற்ற சமுதாயத்தவர்கள் யார் என்பதை அல்லாஹ் தெளிவாக என்ன செய்யறான், நமக்கு சொல்லி காட்டுகிறான். இருந்தாலும் நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் திருமறை குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை நாம் எவ்வளோதான் தெரிந்திருந்தாலும் நம்முடைய பார்வையில் அந்த வெற்றிங்கிறது எதை நாம் கருதுகிறோம், இதை நான் நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் அதாவது நம்முடைய அந்த மார்க்கத்தை விளக்கக்கூடிய அமைப்புகளாக என்ன செய்வாங்கன்னா தங்களை காட்டிக் கொள்வார்கள். நாங்கள் தான் குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் என்பதையும் என்ன செய்வாங்க, அவங்க காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள். இவர்களெல்லாம் வெற்றி என்று எதை அவங்க கருதுகிறாங்க, அவங்க இந்த உலக விஷயங்களில் அவர்கள் எதை சாதித்து காட்டியிருக்கிறார்களோ, இந்த உலக விஷயங்களில் அவங்க எதை நிலைத்திருக்கிறார்களோ அதைத்தான் அவங்க என்ன செய்கிறாங்க, வெற்றிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா சொல்லி காட்டுறாங்க. அதாவது உலகத்தில் ஒரு எலெக்ஷனில் நாங்கள் நிற்க போகிறோம், நின்று என்ன செய்யறோம்னா ஒரு எம்எல்ஏ சீட்டை நாங்கள் வாங்கிட்டோம், அது அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக என்ன செய்யுது, அவங்களுக்கு காட்ட நம்ம பார்க்குறோம். இன்னும் நீங்கள் இப்போ சொல்ல போனீங்கன்னு சொன்னேன்னா எலெக்ஷனில் நிற்கிறதுக்காக வேண்டி அதாவது பேர் கொடுப்பாங்களா இல்லையா, அந்த வே நான் தேர்தல் அதிகாரிகிட்ட போய் என்ன செய்வாங்கன்னு சொன்னேன்னா அந்த பத்திரத்தை படிவத்தை கொடுக்க போகும் கூட அதே ஒரு பெரிய வெற்றி விழாவாக என்ன செய்யலாம் கொண்டாடக்கூடிய அமைப்புகள்லாம் தமிழ்நாட்டில் நம்ம என்ன செய்ய நம்ம பார்த்த வரலாறுகள் இருக்கத்தான் செய்யுது. அப்போ இந்த வெற்றி என்பது அதாவது அவர்கள் பார்வையில் எப்படி கணக்கிடப்படுகிறது என்று சொன்னால் பொதுவாக அதாவது யார் இந்த மறுமை யார் அஞ்சு கொள்கிறார்கள் அவர்களை தவிர இந்த உலகத்தை யார் நேசித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த உலகம்தான் சதா என்று யார் நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த உலக வாழ்க்கை தான் மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை, மறுமை என்பது அது கிடையாது என்று வெளிப்படையாக நம் சொல்லாமல் உள்ளுக்குள் யார் அதை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன, வெற்றி என்பது மறுமையில் கிடைக்கக்கூடிய வெற்றி கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வெற்றி மட்டும்தான் என்ன செய்ய வெற்றியாக நம்மளுக்கு கருதப்படும். இந்த உலகத்தில் நாம் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் அது முழுமையாக நம்மளுக்கு ஒரு வெற்றியாக அமைந்துவிடும் என்பதாக என்ன செய்யலாம் இன்னைக்கு அதான் செயல்பட்டு கொண்டிருப்பதை நாமெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறை குர்ஆனிலே இந்த வெற்றி என்பதை எதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான், நாளை மறுமையில் உள்ள வெற்றி இருக்கா இல்லையா, அதைத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான் சுட்டி காட்ட. நம்ம திருமறை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் திருமறை நிறைய இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான்னு சொன்னா கத் அஃலஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று என்ன செய்யலாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்க அந்த வசனத்துல 23வது அத்தியாயம் சூரத்துல் மூமின் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுல ஒரு 10 விஷயத்தை அல்லாஹ் சுட்டி காட்டுறான். அதாவது மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அவங்க யார், அவங்க அல்லதீன அன் ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தொழுகையில் என்ன செய்வாங்க உள்ளச்சத்தோடு இருப்பாங்க. இன்னும் அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா விபச்சாரங்கள் புரிய மாட்டாங்க. இப்படியா நிறைய ஒரு 10 விஷயங்கள் என்ன செய்யறான் அல்லாஹ் ஒரு கேட்டகரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த 10 விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இவர்கள் எதையுமே உலகத்தை சார்ந்த உள்ள அம்சங்கள்லாம் கிடையாது, எல்லாமே மறுமையை நோக்கி இருக்கக்கூடிய அந்த அம்சங்களாக தான் என்ன செய்யணும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தொழுகையில் உள்ளச்சோடு உலக சார்ந்த விஷயமா அது உலகம் சார்ந்த விஷயம் கிடையாது. தொழுகை என்பது நாளைக்கு மறுமைக்குரியது தான். அந்த தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருக்கிறது என்பது எதை குறிக்கும், உள்ளச்சத்தோடு இருந்து தொழுகிறானா இல்லை உள்ளச்சம் இல்லாமல் அவன் தொழுகிறானா என்பது யாருக்கும் தெரியாது, யாராலையும் அவன் கணிக்கவும் முடியாது.
அப்ப அந்த மாதிரியான ஒரு செயலை தான் என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போல அவங்க வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்களை தவிர யார்கிட்ட அவங்க போக மாட்டாங்க என்பதை என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப விபச்சாரம் செய்யறது யாருக்காவது தெரியுமா? ஒரு விபச்சாரம் செய்ய போகும்போது நான் இன்னைக்கு விபச்சாரம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லிட்டு போவாங்களா? வெளிப்படையா சொல்லிட்டு போவாங்களா? அது கிடையாது. அப்ப அது மறைவான ஒரு விஷயம், அது மறுமையை சார்ந்த ஒரு விஷயம். அதை என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அமானிதத்தை அவங்க பேணிக் கொள்வார்கள் என்றெல்லாம் என்ன செய்யறான் அல்லாஹ் இந்த ஒரு விஷயங்களை என்ன செய்யறான் அல்லாஹ் பட்டியலிடுகிறான். இந்த விஷயங்கள் நம்ம படிச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது? மறுமை அந்த இந்த உலகத்தை சார்ந்த இந்த வெற்றி கிடையாது. வெற்றி பெற்றவர்களை அல்லாஹ் சொல்லி காட்டான். இவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், அதாவது அடைந்த விஷயமாக அல்லாஹ் சொல்றான். நாளைக்கு அடைவார்கள் அல்லாஹ் சொல்லல, இவங்க நாளைக்கு வெற்றி அடைவாங்க என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இல்ல வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்லல. நம்ம சொல்ல போனோம்னு சொன்னா கடந்த கால நிகழ்வா என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லும் போது கதா அபலகல் மோமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த வெற்றி என்பது யாருன்னு சொன்னா, அதாவது மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி இருக்கா இல்லையா, இதைத்தான் வெற்றியா என்ன செய்யறான் அல்லாஹ் திருமறை சொல்லி காட்ட நம்ம பார்க்கிறோம். இன்னும் எண்ணற்ற வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதாவது அவங்க யாரெல்லாம் அல்லாஹ் வெற்றியாளர், அந்த எந்த ஒரு வகையிலெல்லாம் வெற்றியாளர் என்பதை என்ன செய்யறான் அல்லாஹ் திருமறை சொல்லி காட்ட நம்ம பார்க்கிறோம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை என்ன செய்றாங்க அவங்க எடுத்து வைத்தார்கள். இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அவங்க எடுத்து வைக்கும் போது அவங்க இந்த உலகத்தில் வெற்றி பெறணுங்கிற நோக்கத்தில் அவங்க எடுத்து வச்சாங்களா? அப்படி கிடையாது. அவங்க எதுக்கு எடுத்து வச்சாங்க? நாளை மறுமையில அல்லாஹ்விடத்தில் நாம் பதிலை சொல்லி ஆக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்கான நினைச்சாங்க இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை என்ன செய்றாங்க அவங்க எடுத்து வைத்தார்கள். அதனால தான் அவங்களால என்ன செய்ய முடிஞ்சு, அதாவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இன்னல்களை அவங்க தாங்க முடிஞ்சு, என்னென்ன கொடுமைகள் எல்லாம் அவங்க செய்யப்பட்டார்களோ அத்தனை கொடுமைகளை அவங்க தாங்க முடிஞ்ச காரணம் என்ன? அதாவது அவர்கள் இந்த உலகத்துடைய வெற்றியை அவங்க எதிர்பார்த்திருந்தாங்கன்னு சொன்னா அதை எடுத்து அடிச்சிருப்பாங்க, அல்ல வேற ஏதாவது எதிர்வினை ஏதாவது செய்திருப்பார்கள். ஆனால் அவங்க செஞ்சாங்களா? செய்யல. எல்லாத்துக்கும் பொறுமையா இருந்தாங்க. அதாவது சகாபாக்கள் எல்லாம் நாமெல்லாம் இஸ்லாத்துல இருக்கிறோமா, தூய்மையான மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோமா என்று அவர்களை கேட்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு பொறுமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அதை செஞ்சாங்க. அது உங்களுக்கு தெரியும். அந்த அகபா உடன்படிக்கை எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த ஹுதைபியா உடன்படிக்கை என்பது உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த உடன்படிக்கைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சகாபாக்கள் எல்லாம் என்ன செய்றாங்க கேட்கறாங்க, உண்மையான மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோமா, ஏன் இந்த அளவுக்கு நீங்க பின்வாங்கி நீங்க போறீங்க என்று கேட்கக்கூடிய அளவுக்குள்ள விஷயங்கள் என்ன செய்றாங்க நடத்தப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு பின்வாங்காத காரணம் என்ன? மறுமையில் கிடைக்கக்கூடிய வெற்றி தான் உண்மையான வெற்றி. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய வெற்றி என்ன செய்யலாம் உண்மையான வெற்றி கிடையாது. நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான், மறுமை வெற்றி யார் குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலக வெற்றியும் அல்லாஹ் கொடுப்பான் என்பதா என்ன செய்றாங்க அவங்க முழுமையாக அதை நம்பினார்கள். அதன் அடிப்படையில் என்ன தங்களுடைய காரியங்களை அவங்க செய்து கொண்டிருந்தாங்கிற நாம என்ன செய்யணும் பார்க்கிறோம். அப்ப வெற்றி பெற்றோர் என்பது எதை நம்ம குறிக்கணும்? அது வெற்றி என்கிற உலகத்தினுடைய வெற்றி கிடையாது. நாளைக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய இந்த வெற்றி தான் உண்மையான வெற்றி என்பதை நாம் என்ன செய்யணும் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த அடிப்படையில் நீங்க சொன்னீங்கன்னா திருமறை குர்ஆனில் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த வெற்றி பெற்றவர்கள் யார் என்பதை என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப எவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றவர்கள், எந்த குணமுடையவர்கள், அதாவது அல்லாஹ் சொல்லும் போது ஒரு அமைப்பை அதை சொல்லி அல்லாஹ் சொல்லல, இந்த மாதிரிலாம் அமைப்புல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கானா? அப்படி சொல்லல. இல்ல இந்த மாதிரி கேட்டகரியில் அவங்க இருப்பாங்க, அதாவது அந்த தலைவர்கள் என்ன செய்வாங்க அவங்க பெற்றிருப்பாங்க அப்படி அல்லாஹ் சொல்லானா? அப்படி அவங்க சொல்லல. அதை நம்ம நினைக்கிறோமா இல்லையா? ஒரு அமைப்பை நம்ம வெற்றி பெற்ற அமைப்பா நினைப்போம். ஒரு கொடியை வச்சுக்கிட்டு நாங்க வெற்றின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க, எங்களுக்கு வெற்றி கொடி தான் எங்களுக்கு இருக்குது அப்படிலாம் சொல்லக்கூடியவங்களா இருக்கத்தானே செய்யறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வெற்றிக்குள்ளான அடையாளம் என்ன? அவர்கள் ஒரு விதமான பண்புகளை என்ன செய்வாங்க அவங்க கொண்டிருப்பார்கள். அந்த பண்புகள் யாரெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் தான் இந்த அதாவது வெற்றியாளர்கள் என்று என்ன செய்யலாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த பண்புல முதன்மையான பண்பு என்ன பண்புன்னு சொன்னா, முதல்ல ஈமான் கொள்வதை தான் என்ன அல்லாஹ் சொல்றான். அதாவது ஈமான் கொண்டவர் யார் என்று சொன்னால் அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். அல்லாஹ் சொல்றான் இல்லையா? நம்ம முதல்ல ஓதி காட்டிய அந்த வசனங்கள்ல கத் அஃபலஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். மூமின்கள்லாம் யாரு? அவங்க ஈமான் கொள்ளணும் முதல்ல. அப்ப ஈமான் என்ன அம்சம்? அது 6 அம்சங்களை ஈமான், அதான் நம்பிக்கை கொள்வதுதான் ஈமான் என்று நம்மளுக்கு இஸ்லாம் சொல்லி தருகிறது. அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுறான். மலாயிகத்திஹி குதுபிஹி ருசுலிஹி அல்லாஹ் சொல்றானா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன சொன்னாங்க? அதைத்தான் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ்வை நாம நம்ப வேண்டும். அதே போல மலக்களை நாம நம்ப வேண்டும். அவனால் அனுப்பப்பட்ட வேதங்களை நாம நம்ப வேண்டும். அவனால் அனுப்பப்பட்ட தூதர்களை நாம நம்ப வேண்டும். இன்னும் மறுமையை நாம நம்ப வேண்டும். விதியையும் நாம் நம்ப வேண்டும் என்று என்ன செய்ய மார்க்க நம்ம சொல்லி தருது. அல்லாஹ் திருமறை குர்ஆன் என்ன செய்யறான்? அதை சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த அடிப்படை அந்த 6 அம்சங்கள் இருக்கா இல்லையா? இதை முதலாக என்ன செய்யணும்? ஒருத்தன் ஈமான் கொள்ள வேண்டும். இந்த ஈமான் என்னது? நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒருவன் இருக்கான் என்று நாம நம்ப வேண்டும். அப்ப மலக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நாம நம்ப வேண்டும். அதே போல வேதங்கள் உண்மை என்று நாம நம்ப வேண்டும். நபிமார்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவர்கள் தான் என்பதை நாம நம்ப வேண்டும். இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு மறுமை வாழ்க்கை என்பது என்ன நம்மளுக்கு இருக்கிறது என்பதை அவன் என்ன செய்ய நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதே போல நம்மளுக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் இருக்கா இல்லையா? நாம இந்த
உலகத்தில் நடக்கக்கூடிய நம்மள நல்ல நிகழ்வா இருந்தாலும் சரிதான், அல்லது கெட்ட நிகழ்வா இருந்தாலும் சரிதான், இவைகள் எல்லாம் அது அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டதுதான் என்பதாக என்ன செய்யணும், அவன் நம்ப வேண்டும் என்பதை தான் அந்த ஈமான் என்பதை நாம சொல்லுவோம். அப்ப இந்த அல்லாஹ் நம்பணுங்கிற பண்பு இருக்கா இல்லையா, இந்த அல்லாஹ் நம்பணுங்கிற பண்பை எப்படி நாம நம்பணும், அதே அல்லாஹ் சொல்லித்தான் தர்றான். அல்லாஹ் நம்பணுங்கிறது எப்படின்னு சொன்னா, நம்ம ஏதோ அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு மட்டும் நம்ப கூடாது. அல்லாஹ்வுக்குரிய அந்த பண்புகள் என்ன, அதை எல்லாத்தையும் முழுமையா நாம நம்ப வேண்டும். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் நாம நம்பிட்டோம்னு சொன்னா அது முழுமையான நம்பிக்கையா என்ன செய்யாது, அது ஆகாது. அல்லாஹ்வுடைய பண்புகள் என்ன, அவன் எப்படிப்பட்ட பண்புகள் உடையவன், அவன் எந்தெந்த குணம் உடையவன் என்றெல்லாம் என்ன செய்யணும், அல்லாஹ் சொல்லி தரானா இல்லையா, அந்த அடிப்படையோட நம்ப வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி நாம வணங்க முடியும், அதான் மக்கத்து காஃபிர்கள் இருந்தாங்களா இல்லையா, மக்கால் உள்ள காஃபிர்களை நாம என்ன சொல்றோம், அவங்க காஃபிர் என்று மார்க்கம் சொல்லி தருகிறது. அல்லாஹ் அப்படித்தான் சொல்லி தர்றான், அவங்க காஃபிர்கள் தான் என்று என்ன செய்யணும் அல்லாஹ் சொல்றான். அப்ப அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அவங்க காஃபிர்கள் தான் என்ன சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த காஃபிருடைய பண்பு எப்படி இருந்துச்சு, அல்லாஹ்வே திருமறை சொல்லி காட்டுறான். அல்லாஹ் என்ன சொல்றான், அதான் நீ அவங்கள்ட்ட போய் கேளுங்க, குல்மை எரிசுக்கும் என சமாய் வல்வார், நபியை நீ அவங்கள்ட்ட போய் கேளுங்க, வானத்திலிருந்து பூமியிலிருந்து உங்களுக்கு உணவளிப்பவன் யார் என்று என்ன செய்யுங்க அவங்கள்ட்ட கேளுங்க. அவன் அம்மல எம்லிக்கு சமவல் அப்சார், பார்வைகளையும் செவிப்பையும் கைவசம் வைத்திருப்பவன் யார் என்று நபியை என்ன செய்யுங்க அவங்கள்ட்ட கேளுங்க. அதே போல இறந்ததிலிருந்து உயிர் உள்ளதை, இறந்தவற்றிலிருந்து உயிர் உள்ளதை வெளிப்படுத்துவனும் உயிரிலிருந்து இறந்தவற்றை வெளிப்படுத்துவன் யார் என்று நபியை என்ன செய்யுங்க அவங்கள்ட்ட கேளுங்க. அனைத்து அதிகாரத்தையும் கையில் வைத்திருப்பவன் யார் என்று நபியை என்ன செய்யுங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, குல் யக்கூன் அல்லாஹ், அல்லாஹ் என்றுதான் அவர்கள் சொல்வார்கள் என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மக்களுக்காக நம்பிக்கை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு நம்ம எப்படி நம்பணும், வானத்திலிருந்து பூமியிலிருந்து உணவளிப்பவன் யார் என்று கேட்டால் நம்ம யாரை சொல்லுவோம், நம்ம அல்லாஹ் தான் சொல்லுவோம். அல்லாஹ் தான் சொல்ல வேண்டும். ஒரு மூமினா இருப்போம் எப்படி சொல்லணும், அல்லாஹ் தான் எங்களுக்கு உணவளிக்கிறான் அப்படிதான் நாம சொல்ல வேண்டும். அதே போல பார்வையும் செவிப்புலனும் கைவசம் வைத்திருப்பவன் யாருன்னு சொல்லி கேட்டேன்னு சொன்னா நம்ம அல்லாஹ் தான் சொல்லுவோம். மூமினானவன் அல்லாஹ் என்று தான் சொல்ல வேண்டும். அதே போல அனைத்து சக்தியும் யாருக்கு இருக்கு நம்ம கேட்டோம் யாரை சொல்லுவோம், நம்ம அல்லாஹ் என்று தான் நாம சொல்ல வேண்டும். அப்ப இதே போலதான் மக்கத்து காஃபிர்கள் நினைச்சாங்க நம்புனாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்ககிட்ட போய் கேட்டேன்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்களாம், வேற ஆளை சொல்ல மாட்டாங்க. அவங்க வணங்கிட்டு இருக்காங்களா இல்லையா, இல்ல எங்களை லாத்து தான் தர்றாரு, இல்ல எங்களை உஸா தான் தர்றாருன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, குல் யக்கூன் அல்லாஹ், அல்லாஹ் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அவங்க ஈமான் எப்படி இருந்துச்சு, அதாவது மக்கத்து காஃபிரோட ஈமான் நம்பிக்கை எப்படி இருந்துச்சு, எல்லா வல்லமே அல்லாஹ்க்கு தான் இருக்குது, அல்லாஹ் தான் உணவளிக்கிறான், அல்லாஹ் தான் ரிஸ்க் நமக்கு தருகிறான், அல்லாஹ் தான் இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளதை வெளிப்படுத்துகிறான், அல்லாஹ் தான் உயிருள்ளது இறந்தவற்றை என்ன செய்யறான் அல்லாஹ் தான் வெளிப்படுத்துகிறான், அனைத்து வல்லமே யாருக்கு இருக்குது, அல்லாஹ்க்கு தான் இருக்குது என்று என்ன செய்றாங்க அவங்க நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அவங்க மக்கத்துக்காக நம்பிக்கை நம்ம இன்னைக்கு எப்படி நம்புறோமோ, நம்ம எப்படி நம்ப வேண்டுமோ இதே போல நம்பிக்கை தான் நினைச்சாங்க அவங்க கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அவங்கள காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்க நிராகரிப்பவர்கள் என்று என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப ஏன் அவங்க நிராகரிச்சாங்க, அவங்க அல்லாஹ் நம்பினாங்க, நம்ப வேண்டிய முறையில் அவங்க நம்பல. அல்லாஹ் எப்படி நம்புறாங்க, இந்த சக்திலாம் அவங்களுக்கு இருக்குது, இருந்தாலும் எங்களுக்கு நாங்க நேரடியா அல்லாஹ்ட்ட நம்ம கேட்க முடியாது, அல்லாஹ்வுக்கு ஒரு ஆளை வச்சு தான் நாங்க என்ன செய்யணும் நம்ம கேட்க முடியும் என்று என்ன செய்றாங்க அவங்க நம்பினாங்க. அதே போல ஒரு சில வணக்க வழிபாடுகள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அல்லாஹ் காட்டித்தராத வணக்க வழிபாடு என்னஞ்சாங்க அவங்க செய்து கொண்டிருந்தார்கள். அதாவது அவங்க என்னென்ன காரியங்கள் தொழுகை முறையா நினைச்சாங்க, சீட்டு அடிப்பதும் கை தட்டும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது அல்லாஹ் சொல்லி தந்தானா, அல்லாஹ் சொல்லி தரல. அதே போல அவங்க ஏதாவது மாடோ ஆடோ குர்பான் ஒட்டகத்தை என்ன செய்வாங்க பங்கிடும் போது என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு பங்கு இதுக்கு ஒரு பங்கு என்ன செய்வாங்க, எங்க தெய்வத்துக்கு ஒரு பங்கு, இது அல்லாஹ்க்குரிய பங்குன்னு சொல்லுவாங்க. எது இழிவாக இருக்கிறதோ அதே போல அல்லாஹ்க்கு நினைச்சுவாங்க சொல்லுவாங்க, எதை உயர்வாக கருதுகிறார்களோ அதை போல அவங்க தெய்வத்துக்கு நினைச்சுவாங்க அவங்க கருதி கொண்டு இருந்தாங்க. இப்படியா குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையும் மனோவேட்சையின்படி அவங்க என்ன செய்வாங்க செயல்படக்கூடிய ஒரு நன்மை என்ன செய்ய அவங்கள்ட்ட இருந்துச்சு. எந்த விதமான ஆதாரம் அவங்கள்ட்ட கிடையாது. அல்ல கேட்கவும் செய்யறோம், இதுக்கு தான் ஆதாரம் அவங்கள்ட்ட இருக்குதா, இதுக்கு அவங்க செய்யறாங்களப்பா, இதுக்கு தான் ஆதாரம். அவங்க கேட்கும்போது என்ன சொல்லுவாங்களாம், ஏதாவது ஒரு மூடத்தனமான முட்டாள்தனமான பழக்க வழக்கத்தை அவங்க கண்டோம் என்று சொன்னால் அவங்க என்ன சொல்வாங்கன்னு சொன்னா, இது எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு என்ன காட்டி தந்தது, அல்லாஹ் எங்களுக்கு இதைத்தான் சொல்லி தந்தான் என்று சொல்லுவாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மாதிரியான நம்பிக்கையை தான் அவங்க கொண்டு வந்ததுனால தான் அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்கள அல்லாஹ் அவன் காஃபிர் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப மார்க்க விஷயங்கள்ல நாம எப்படி நம்பணும், அல்லாஹ் நம்பணும்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு எந்த தன்மை இருக்கிறதோ அந்த தன்மையோட நாம என்ன நம்ப வேண்டும். அல்லாஹ்வுக்கு எந்த அல்லாஹ் வல்லமை இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறானோ அந்த வல்லமையோட நாம என்ன நம்ப வேண்டும். அல்லாஹ் எப்படி தன்னை நம்ப சொல்லுகிறானோ, எப்படி தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானோ அதே போல நாம நம்ப வேண்டும் என்று என்ன நாம நம்ம விளங்குறோமா இல்லையா, புரியுதா இல்லையா? அல்லாஹ் அதான் சொல்லி காட்டான், லைஸக மிஸ்லிஹி செய்யும். அல்லாஹ்வுக்கு எந்த விதமான உதாரணங்களும் கிடையாது. அல்லாஹ்
அல்லாஹ்வுக்கு நிகராக என்ன செய்ய எதுவுமே கிடையாது. அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான், அவனுக்கு நிகராக எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி தான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு நிகராக எதுவுமே கிடையாதுன்னு சொல்லும்போது அல்லாஹ்வுக்குரிய தன்மை ஒரு மனிதனுக்கு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கிடுங்க. அது என்ன செய்யாது, அவன் வந்து உண்மையா நம்பியனாக என்ன செய்ய முடியாது, ஆக முடியாது. அல்லாஹ் நாடினால் அவருக்கு கொடுப்பான் என்று நம்பினாலும் கூட மக்கத்துக்காரர்கள் அப்படிதான் நம்புறாங்க. அதாவது இந்த மாதிரியான காரியங்கள் அவங்க செஞ்சு நான் முழுமையா நம்பியிருந்தாலும் அவங்க செய்த என்ன சொன்னாங்க, இவர்கள் எங்களை அல்லாஹ்விடம் சேர்த்து வைப்பார்கள். அல்லாஹ்விடத்தை என்ன சொல்லுவாங்க, நாங்க எதுக்கு நீங்க அவங்கள்ட்ட போய் பிரார்த்திக்கிறீங்க, ஏன் அவங்கள போய் வணங்குறீங்கன்னு அவங்கள்ட்ட கேட்குமா, என்ன சொன்னாங்க, இவர்கள் அல்லாஹ்விடம் எங்களை கொண்டு போய் சேர்த்து வைப்பார்கள் என்று என்ன அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நினைச்சாங்க சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய எப்படி அவங்களுக்கு தெரியும், அல்லாஹ் சேர்த்து இவங்க அல்லாஹ்ட்ட போய் கேட்பாங்க, அல்லாஹ் தான் சொல்லணும், நீங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்க எங்கிட்ட கூட தந்துருவாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கணும், அல்லாஹ் தான் சொல்லியிருக்கணும். அதாவது உங்கள்கிட்ட நான் ஒரு ஆளை பத்தி நான் சொல்றேன்னு வச்சுக்கிடுங்க, இவர்கிட்ட நீங்க கொடுத்துறீங்கன்னு சொன்னீங்கன்னா எங்கிட்ட கொண்டு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல நான் ஒரு ஆள்கிட்ட சொல்றேன். அப்ப அவர்கிட்ட கொடுத்தான்னா நான் தானே சொல்லியிருக்கணும், அதை நான் சொல்லவே இல்லை, ஒரு ஆள்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு நான் வந்து அவர் கொடுத்தாருன்னா அவங்களை கொடுத்துருவான்னு சொல்ல எந்த அளவுக்கு ஒரு அறிவுபூர்வமான விஷயமா இருக்கும், அது அறிவுபூர்வமான செயல்பாடா இருக்காத. அதுதான் அல்லாஹ் என்ன நான் சொல்லி காட்டுகிறான். அப்ப வந்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் எப்படி தன்னை நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறானோ, அல்லாஹ் எப்படி நம்மளுக்கு அந்த அல்லாஹ்வுடைய தன்மைகள் இருக்குது என்று அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறானோ அந்த அடிப்படையில் என்ன செய்யணும், நம்ப வேண்டும் என்றுதான் என்ன செய்ய மார்க்கம் நம்ம சொல்லி தருகிறது. அப்ப இந்த விஷயங்களை பொறுத்த மாட்டில் அல்லாஹ்வுக்குள்ள பண்புகள் ஒரு மரத்துக்கு இருக்குது, அல்ல ஒரு செடிக்கு இருக்கிறது, அல்ல இந்த சூரியனுக்கு இருக்கிறது, அல்ல சந்திரனுக்கு இருக்கிறது, அல்ல வேற ஏதாவது பொருளுக்கு இருக்கிறது, அல்லது மனிதர்களுக்கு இருக்கிறது என்று நாம் நம்பிவிட்டோம் என்று சொன்னால் நாம ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது. அல்லாஹ் நாடினால் அவர்களுக்கு கொடுப்பான் என்று சொல்லுது இருக்கா இல்லையா, அது கூட முழுமையான ஈமான என்ன செய்ய நம்மளுக்கு ஆக முடியாது. அல்லாஹ் நாடினால் கொடுப்பாங்கிறது அல்லாஹ் தான் சொல்லணும். நான் நாடினால் கொடுப்பேன் என்று என்ன செய்யணும், அல்லாஹ் சொல்லியிருக்கானு கேட்டோம் திருமறை குர்ஆன் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எந்த இடத்துலயுமே அல்லாஹ் என்ன செய்யல அப்படி சொல்லவே கிடையாது. எனக்குள்ள பண்பை நான் யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன். எப்படி அல்லாஹ் நம்ம வந்து இரவு நேரங்களில் படுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஓதிட்டு படுக்கிறோமா இல்லையா, ஆயத்துல் குத்ஸி நம்ம சொல்றோம், அல்லாஹ் அதான சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த அளவுக்கு ஒரு வல்லமையை புரிந்த ரப்புல் ஆலமீன் என்ன செய்றான்னு சொன்னா, நான் என்னுடைய வல்லமை எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஆட்சி அதிகாரங்கள், எனக்கு இருக்கக்கூடிய அந்த பவர்களை நான் யாருக்கும் கொடுக்கலன்னு அல்லாஹ் சொல்லும் போது ஒரு மனிதர் இப்படி நம்புறாரு. அதாவது இவருக்கு சக்தி இருக்குது, அல்லாஹ் நாடுனா அவருக்கு இருக்குது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் அவருக்கு இருக்கு நம்ம சொல்லணும்னு சொன்னா மக்கத்து காவிர்கள் எப்படி நம்பிக்கையை கொண்டார்களோ அந்த நம்பிக்கை தான் இவருக்கு இருக்குங்கிறத என்ன செய்யுது, அதான் நிரூபணம் அப்படித்தானே ஆகிறது. மக்கத்து காவிர்கள் அப்படித்தான் நம்புனாங்க. அதனால தான் அல்லாஹ் அவர்களை காவிர் என்று என்ன செய்யணும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த இறைவனுக்கு உண்டான அந்த தன்மையை, இறைவனுக்கு உண்டான அந்த வல்லமை என்ன செய்யணும், இறைவன் எப்படி நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கிறானோ, எப்படி நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறானோ அந்த அடிப்படையில் தான் நாம் என்ன செய்யணும் நம்ப வேண்டும். இதைத்தான் என்ன செய்யணும் அல்லாஹ் சொல்லி காட்டு. இதான் ஈமான் கொள்வது என்பது. ஈமான் கொள்வதுன்னு சொன்னா வெளிப்படையா நம்ம அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லி நம்புறது கிடையாது, அல்லாஹ்க்கு எல்லாம் சக்தி இருக்குன்னு நம்புறது கிடையாது, அல்லாஹ் எல்லாம் செய்வான்னு சொல்லி நம்புறது கிடையாது. அல்லாஹ் அதை எப்படி அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறானோ அதே போல ஒரு தன்மையோட நாம் என்ன நாம் நம்ப வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். இதைத்தான் என்ன மார்க்கம் நம்ம சொல்லி தருகிறது. அதே போல நபிமார்களை நாம நம்புறது, அதே போல வேதங்களை நம்ம நம்புறது, அதே மாதிரி மலக்களை நாம நம்புறது, அதே மாதிரி மறுமையை நம்புறது, இந்த ஈமான் கொள்ளக்கூடிய விஷயங்களை தான் என்ன செய்யணும் அல்லாஹ் அவன் சொல்லி காட்டுறான். அப்ப முதல்ல உள்ள தன்மை என்ன தன்மையா இருக்கணும், ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை என்ன நம்மகிட்ட இருக்கணும். அந்த ஈமான தூய்மையான ஈமானாக நம்மளுக்கு என்ன செய்யணும், நம்மளுக்கு வந்து இருக்க வேண்டும். தூய்மையான ஈமான் என்னது, எப்படி நாம நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ, மார்க்கம் எப்படி நம்மளுக்கு சொல்லி தருகிறதோ அந்த அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யணும் முழுமையாக இருக்க வேண்டும் என்பதை தான் நம்மளுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன செய்றாங்க நம்மளுக்கு வந்து சொல்லி தர்றாங்க. அப்ப இதே போல இன்னொரு வசனத்தை கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அது 2வது அத்தியாயத்தை நீங்க பாத்தீங்கன்னா சூரத்துல் பக்ராவுல ஆரம்பத்தில் உள்ள வசனம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் தான் சொல்லி காட்டுறான், தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் முத்தகீன். அதாவது இது முஃமின்களுக்கு யார் அல்லாஹ்வை அஞ்சுவார்களோ அவர்களுக்கு என்ன செய்யும் நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கு அப்புறம் உள்ள வசனங்களை என்ன சொல்றான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, அவங்க யாருன்னு சொன்னா தொழுகை நிலைநாட்டுவாங்க, ஜக்காத்தை கொடுப்பாங்க, இன்னும் நல்ல வழியில் என்ன செய்வாங்க, அவங்க அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வத்தை செலவிடுவார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டானா இல்லையா. அப்ப இந்த அடிப்படை அம்சங்கள்லாம் யாருக்கு இருக்கணும், அல்லாஹ்வுக்கான நம்ம என்ன செய்யணும், தொழுகை நம்ம நிறைவேற்றோம், நம்ம தொழுகை நிறைவேற்ற வேற ஆளுக்கு நம்ம தொழுகை நிறைவேற்றினா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா, அதாவது நம்ம தொழ போறோம்னு சொல்லிட்டு நாம என்ன வேற ஆளுக்கு இந்த தொழுகை எல்லாம் வேற ஆளுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அது தொழுகை ஆகாது. அப்ப ஏன் அது ஆகாது, அல்லாஹ் அப்படி சொல்லி தரல. அப்ப அந்த விஷயங்கள் நாம் ஈமான் கொள்ளக்கூடிய அந்த விஷயங்களை பொறுத்த மாட்டில் ஈமான் எப்படி கொள்ள வேண்டுமோ அப்படித்தான் என்ன நம்ம வந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் முழுமையான ஈமான் என்று நாம் என்ன செய்ய அல்லாஹ் எடுத்துக்கொள்வானே தவிர அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு வல்லமை இருக்கிறது, ஆனா அவன் நாடினால் இவருக்கு கொடுத்து விடுவான், நாடினால் அது நடந்து விடும் அப்படின்னு சொல்றமா
இல்லையா, அதுவும் என்ன செய்யுது, மக்கத்து காபிரோட நம்பிக்கை தான். அதே போல அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய சக்திகள் மனிதர்களுக்கு இருக்கிறது என்று நாம நம்புறது என்ன செய்யுது, மக்கத்து காபிர்கள் எப்படி நம்பிக்கை கொண்டார்களோ அதே போல நம்பிக்கையாக தான் என்ன செய்யுது மார்க்கம் நம்மளுக்கு அதை சுட்டி காட்டுகிறது. அப்ப ஈமானை பொறுத்த மாட்டில் முதலாக இருக்கக்கூடிய அந்த பண்பை பொறுத்த மாட்டில் முழுமையாக மார்க்கம் எப்படி சொல்லி தந்திருக்கிறதோ அந்த அடிப்படையில் நம்மளுடைய நம்பிக்கை என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அதே போல அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஈமான் கொண்டதோட மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது, அதுல உறுதியாக நாம வந்து இருக்க வேண்டும். அதை இஸ்திகாமத்தை நம்ம சொல்லுவோம். அதை உறுதியாக நம்ம இருக்கணுங்கிறதே மார்க்கம் நம்மளுக்கு என்ன செய்யுது, சொல்லி தருகிறது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன செய்றாங்க, மார்க்கத்தில் எந்த அளவுக்கு உறுதியா இருந்தாங்கங்கிற விஷயத்தை பொறுத்த மாட்டில் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு நம்மளுடைய இந்த குர்ஆன் ஹதீஸை வழங்கக்கூடியவர்களுக்கு ஒரு எல்கேஜி பாடமாக கூட நம்மளுக்கு என்ன செய்யலாம், இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் என்ன செய்றாங்கன்னா ஈமான் கொள்கிறார்கள். அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக ஈமான் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது ஆமன் ரசூலுஹு ஆமன், அதாவது ஈமான் ரசூல் தான் என்ன செய்றார், முதல்ல ஈமான் கொண்டார் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த ஈமான் கொண்ட விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஈமான் கொண்டார்கள். அவர் எப்படி இருந்தாங்க, அதுல மிக உறுதியா அணிஞ்சாங்க, அவங்க வந்து இருந்தாங்க. வாழ்க்கை சரித்திரங்கள் நம்ம சொல்லி தருது. எத்தனையோ இன்னல்கள் அவங்களுக்கு வந்துச்சு, எத்தனையோ துன்பங்கள் அவங்களுக்கு வந்துச்சு, எவ்வளவோ பிரச்சனை அவங்க சந்திச்சாங்க, எத்தனையோ உயிரிழப்புகள் என்ன செய்ய அவங்க நடந்துச்சு. அப்ப இதெல்லாம் நடந்த பிறகு அவங்க வந்து ஈமான விட்டு பிரிஞ்சாங்களா அவங்க, இல்ல கல்ல, அதாவது இந்த விஷயங்கள் வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, சரியா நிக்க முடியாது, இதெல்லாம் சரியா எனக்கு நம்மளுக்கு தோணாது, நம்ம பின்வாங்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பின்வாங்கினாங்களா? அப்படி பின்வாங்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சாங்க இறுதி வரையில் அந்த ஈமான் கொண்ட விஷயத்துல நினைஞ்சாங்க உறுதியாக இருந்தார்கள் என்று நம்ம என்ன செய்ய வந்து பார்க்கிறோம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூமின்களுக்கு என்ன செய்றான், ஒரு உதாரணமாக முன் உதாரணமாக என்ன செய்றான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாரை சொல்றான், இரண்டு பெண்களை தான் அல்லாஹ் என்ன செய்றான் சொல்லி காட்டுறான். அதுல யார் முதல்ல சொன்னான்னு சொன்னா அல்லாஹ் என்ன சொல்ல, அல்லாஹ் மஸலஹி அதாவது இம்ராத் ஃபிரௌன், அதாவது மூமின்களுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணமாக என்ன செய்றான், அல்லாஹ் இல்லதீன ஆமனு, மூமின்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் யாரை சொல்றான்னு சொன்னால் ஃபிரௌனுடைய மனைவி என்ன செய்றான் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். என்ன அவங்க செஞ்சாங்க, அவர்கள் ஈமான் கொண்டார்கள், அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன், மூசாவுடைய மார்க்கம், அதாவது மூசாவோட கொண்டு வந்த மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம், ஃபிரௌன் சொல்லக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகள், ஃபிரௌன் சொல்லக்கூடிய அந்த கொள்கைகள்லாம் என்ன செய்யல, அது உண்மை கிடையாதுன்னு சொல்லி என்ன செய்றாங்க, முதல்ல ஈமான் கொண்டார்கள். அடுத்து அல்லாஹ்ட்ட என்ன பிரார்த்திக்கிறாங்க, இறைவா, அதாவது நப்பி பலி, இறைவா எனக்கு என்ன செய்ய, இந்த கபில் ஜன்னா, உன்னுடைய புறத்திலிருந்து என்ன செய்ய, ஜன்னத்துல சொர்க்கத்துல எனக்கு ஒரு மாளிகை என்ன செய்து நீ கட்டிவிடு, நஜ்ஜி மினல் அமலி ஃபிரௌன், அதாவது அந்த ஃபிரௌனுடைய அமல்ல இருந்து என்ன செய்ய காப்பாத்திரு, அவனுடைய கொடுங்கோலான விஷயங்கள்ல இருந்து என்ன செய்ய என்ன வந்து காப்பாற்றி விடு என்று என்ன செய்றாங்கன்னு சொன்னா அங்க பிரார்த்தித்ததான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன சொல்லி காட்டுறான். அப்ப ஈமான் கொண்டு விட்டு எப்படி இருக்கிறாங்க, அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் நாம ஈமான் கொண்டோம்னு சொன்னா நம்மளை கொடுமைப்படுத்துவான், இவன் நம்மளை சித்திரவதைப்படுத்துவான், நம்மளுக்கு வந்து என்ன செய்வான், உயிரிழப்பு நம்மளுக்கு ஏற்படும் என்பது அவர்களுக்கு தெரிந்த விஷயம் தான். ஆனால் தான் அல்லாஹ்ட்ட எப்படி பிரார்த்திக்கிறாங்க, இறைவா அந்த ஃபிரௌன்ட்ட இருந்து என்ன செய்ய என்னை காப்பாற்றி விடு, அவனுடைய கொடுங்கோலான கொடுமை இருக்கா இல்லையா, அந்த மாதிரி செயல்பாட்டிலிருந்து என்னை காப்பாற்றி விடு என்ன செய்றாங்க, அவங்க வந்து பிரார்த்திதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப ஈமான் கொண்டு விட்டு நாம என்ன செய்யணும், ஈமான் கொண்டது மட்டும் நம்மளுக்கு போதாது, முழுமையான ஈமான் இருந்தாலும் கூட, அதை நாம முன்னாடி சொல்லி காட்டியது போல முழுமையான ஈமான் அல்லாஹ் எப்படி கொள்ள வேண்டுமோ அதே போல ஈமான் கொண்டாலும் கூட அந்த ஈமான் நாம என்ன செய்யணும், உறுதியாக இருக்க வேண்டும், அது இறுதி வரை நிலைத்து நிற்க வேண்டும். எவ்வளவுதான் இன்னல்கள் வந்தாலும் சரிதான், எவ்வளவுதான் துன்பங்கள் நம்மளுக்கு வந்தாலும் சரிதான், எவ்வளவுதான் உயிரிழப்பு நம்மளுக்கு ஏற்பட்டாலும் சரிதான், கொண்ட கொள்கையில் நாம என்ன செய்யணும், மாறாம நாம இருக்க வேண்டும் என்பதைத்தான் என்ன செய்ய நாம மார்க்கம் நம்மளுக்கு சொல்லி தருகிறது. இவர்களும் வெற்றி பெற்றோர். இன்னொரு சம்பவத்தை கூட உங்களுக்கு எடுத்து சொல்லலாம். அதான் இதே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் போது, அதாவது ஃபிரௌனுக்கும் அவனுக்கு என்ன செய்த ஒரு கொள்கை, ஒரு போட்டி ஒன்று வருகிறது. அந்த போட்டியில் என்ன செய்யறான், அவன் வந்து சொல்றான், இனி வந்து நீ செய்வது சூனியம் தான், அதாவது நீ செய்யறது எதுவுமே கிடையாது, நீ உண்மை மாதிரி என்ன செய்வான், எங்கள்கிட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, நானும் சூனியக்காரன் நான் வைத்திருக்கிறேன், அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு போட்டி ஏற்படுத்துவோம்னு சொல்லி என்ன செய்றாங்க அவங்க சொல்றாங்க. இதுக்கு மூசா நபி என்ன செய்றாங்க, சம்மதிக்கிறாங்க. அப்ப இரண்டு பேரும் என்ன செய்றாங்க, ரெண்டு போட்டி, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை யாரு பொய் என்று நம்பக்கூடிய அந்த ஃபிரௌனுடைய ஆட்கள் என்ன செய்றாங்க, போட்டியில் கலந்து கொள்ளும் போது, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தது அந்த போட்டியாளர்களுக்கு, அதாவது சூனியக்காரர்களுக்கு என்ன செய்யுது, அவள் உண்மை என்று அவங்களுக்கு தெரியுது, நம்ம செய்யறது சூனியம் தான், நம்ம செய்யறது பொய்யான ஒரு அம்சம் தான், இவர் இருக்கிறார் இல்லையா, இவர் உண்மைதான், இவர் செய்யறது உண்மைதான், இவர் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் தான், அவர் சொல்லக்கூடிய சத்தியம், அது உண்மை வந்து சத்தியம் தான், சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைதான், சத்தியம் தான் என்று நினைச்சாங்க. அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டு நினைச்சாங்கன்னு சொன்னா இஸ்லாத்தை நோக்கி நினைச்சாங்க வர்றாங்க. நாங்க வந்து அதாவது மூசாவுடைய இறைவனையும் ஹாரூனுடைய இறைவன் நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று நினைச்சாங்க. அவங்க வந்து ஈமான் கொள்றாங்க. இந்த ஈமான் கொண்ட பிறகு அங்க என்ன நடக்குது,
அப்ப ஃபிரௌன் கேட்கறான், எப்படிப்பா நீங்க வந்து ரெண்டு எப்படி ஈமான் கொண்டீங்க? நான் உங்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு முன்னாடி நீங்க எப்படி ஈமான் கொண்டீங்க? அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒத்து பேசி வந்திருக்கீங்க. முதல்ல என்ன செய்ய, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை உங்களுக்கு ஏற்பட்டு இருக்குது, நான் இப்படி போற மாதிரி போவேன், நீ என்ன செய்ய வர்ற மாதிரி வரணும்னு சொன்னாங்களா இல்லையா? அதாவது இவங்க வந்து அந்த சூனியக்காரர்கிட்ட சவால் விடுற மாதிரி சவால் விடுவாங்க. 40 நாள் கழிச்சு அவர் லாயிலா இல்ல கலிமா சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, வளர்றானா இல்லையா? இதே போல என்ன செய்யறானா ஃபிரௌன் சொல்றான், ரெண்டு பேரும் ஒத்து பேசியாம நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க, வர்ற மாதிரி வருவீங்க, அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க, ஈமான் கொள்ற மாதிரி ஈமான் கொண்டுருவீங்க, இதுதான் நடந்திருக்குன்னு சொல்லி என்ன செய்யறான் அவன் வந்து சொல்லுகிறான். சொல்லிவிட்டு என்ன சொல்றான், உங்களை நான் மாறுகால் மாறுகை வாங்குவேன் அப்படின்னு என்ன செய்யறான் அவன் சொல்றான். அவன் சொன்னா செய்வான், அது அவங்களுக்கு தெரியும். ஃபிரௌன் என்பவர் என்ன செய்வான், சொன்னால் அவன் செய்வான். ஏன்னா அன்னைக்கு அவனை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. அவன் அப்படித்தான் தன்னுடைய வாதத்தை வைத்திருந்தான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த ஊரில் வாழக்கூடிய நதிகள்லாம் எனக்கு சேர்ந்தது கிடையாதான், இந்த உலகம் அந்த ஊரில் உள்ள எல்லாமே எனக்கு என்னுடைய அடிமைகள் கிடையாதான், நான் தானப்பா ரப்பு, அதாவது ரப்புக்கும் ஆகலாம், நான் தானே இறைவன், எனக்கு மேல இறைவன் யார் இருக்கான்னு சொல்லி தான் வாதத்தை வைத்தான். அவனை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. அவன் செய்தா தவறு செய்தான் என்று சொன்னால் அவனை தண்டிப்பதற்கு யாருமே என்ன செய்ய கிடையாது, ஏத்து கேட்பதற்கு ஆள் கிடையாது. அதனால தான் என்ன செய்யறான், அவன் வந்து ஆண் குழந்தைகளை கொண்டு விட்டு பெண் குழந்தை உயிரோட விட்டான் என்ற இதை நம்ம திருமறை நம்ம பார்க்கிறோம். இந்த அளவுக்கு வல்லமை புரிந்தவனா இருக்கக்கூடியவன், இந்த அளவுக்கு அந்த உலகத்துல சக்தி பெறுந்தவனா இருக்கக்கூடிய என்ன செய்யறான், அவன் சொல்றான், உன்னைகளை மாறுகால் மாறுகை நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவங்க என்ன பயந்தாங்களா, அவங்க என்ன சொல்றாங்க, எதுவுமே செய்யல. என்ன சொல்றாங்க, நீ செஞ்சா செஞ்சுக்கப்பா, உன்னுடைய இதெல்லாம் என்ன செய்யுது, இந்த உலகத்தை பொறுத்து அவனுடைய இருக்கும், நாளை மறுமையில உனக்கு எதுவுமே கிடையாது என்று சொன்னாங்க. அவங்க வந்து அதாவது சொன்னதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டுறான். அப்ப அந்த ஈமான் கொண்டதோடு மட்டும் நம்ம விட்டு விடாமல் நம்மளுக்கு அந்த ஈமான் கொண்டது என்ன செய்றாங்க, அவங்க வந்து உறுதியாக இருந்தாங்க, அவர்களைத்தான் அல்லாஹ் வெற்றியாளர் என்ன செய்யணும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது ஈமான் கொள்ள வேண்டும், அந்த ஈமானோட சேர்த்து என்ன செய்யணும், அதுல உறுதியாக நிலைத்தும் என்ன செய்யணும், நம்ம நிற்க வேண்டும். எவ்வளவுதான் நம்மளுக்கு சோதனைகள் வந்தாலும் சரிதான், எவ்வளவுதான் இன்னல்கள் நம்மளுக்கு வந்தாலும் சரிதான், எவ்வளவு நம்மளுக்கு இழப்புகள் நம்மளுக்கு ஏற்பட்டாலும் சரிதான், அதில் நாம என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கிட கூடாது, அதுல உறுதியா நாம இருக்க வேண்டும் என்பதை நாம் என்ன செய்யறோம், நாம விளங்க முடிகிறது. அப்ப அந்த ஈமான் கொள்வது முதல் அம்சம். அந்த ஈமான் கொண்டதில் என்ன செய்ய நம்ம உறுதியாக இருப்பது, அது இரண்டாவது அம்சமா நாம என்ன செய்யறோம், நாம வந்து இதை வெற்றியாளர்களுக்கு உண்டான ஒரு தகுதியை நாம பார்க்கிறோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இறையச்சம் என்பது நம்மளுக்கு என்ன செய்ய இருக்க வேண்டும். அல்லாஹ் அடுத்து என்ன செய்ய திருமறை நிறைய இடங்கள் என்ன செய்ய அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யார்கிட்ட இறையச்சம் இருக்கிறதோ அவங்க வெற்றியாளர் நல்லா திருமறை நிறைய இடங்களை சொல்லி காட்டுகிறான். அப்ப இறையச்சம் உடையவர்கள் யார் என்று சொன்னால் அதான் சொல்றானா இல்லையா, இறையச்சம் உடையவர்கள் தான் வெற்றியாளர்கள் நல்லா சொல்லி காட்டுறான். அந்த இறையச்சம் உடையவர் யார் என்பதை அல்லாஹ் நிறைய இடங்களை சொல்லி காட்டுறான். அப்ப முதல்ல இறையச்சம் என்பது நம்மளுக்கு இருக்க வேண்டும். இறையச்சம்னா என்ன, அதாவது இறை அச்சம் என்பது எதுக்கு நம்ம எப்படி நம்ம விளங்க முடியும். இன்னைக்கு நம்மளுடைய இறையச்சங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க, யாரை பார்த்தாலும் சரிதான், எந்த ஒரு பேச்சாளர் நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான், அல்லாஹ் நம்மளை இது ஒன்றான்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்குள்ள ஸ்டேட்மெண்ட் கூட என்ன சொல்றாங்க, நான் இறையச்சத்தின் வெளிப்பாடாக தான் எழுதியிருக்கேன்னு சொல்றாங்களா இல்லையா. அதாவது தனக்கு தானே முரண்பட்டு கொள்ளக்கூடியவர்கள் கூட அதாவது நேற்று ஒண்ணு சொன்னோம் இன்னைக்கு ஒண்ணு சொல்றாங்கன்னு பயம் கிடையாது. நேற்று இது நம்ம தானப்பா சொன்னோம், எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, ஒரு கிறுக்கு வளர்ற மாதிரி என்ன செய்றாங்க, உலகிட்டு இருக்காங்க, பேசுறாங்க. அவர் என்ன சொல்றாரு, இறையச்சத்தோட நான் எழுதுறேன்னு சொல்றாரு. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் நீங்க பார்க்கலாம், யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதாவது ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டவர்கள் என்று அதாவது சொன்னவர்கள், அவர்களை ஒத்துக்கொண்டவர்கள், நாங்க அந்த ஓரின சேர்க்கையில் நாங்கள் ஈடுபட்டோம். அதே போல பெண்கிட்ட நான் அதிகமா போன்ல பேசியிருக்கிறேன் என்று சொன்னவர்கள், இலங்கை சேர்ந்த ஒரு ஆளு. அப்ப அவருக்கு பெரிய தாடிலாம் வச்சிருக்கிறாரு. அவர் பேசுறாரு, தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சுவது எப்படி. அவர் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய உரைகள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா இது அதிகமா இருக்கும். அப்ப தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சுவது எப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. அப்ப அவர் தான் என்ன செய்றாரு, ஓரின சேர்க்கையில காரியங்களில் ஈடுபடுறாரு. பெண்களோட அதிகமான சில்மிசங்கள் என்ன செய்றாரு, ஈடுபட்டு இருக்காரு. பெண்களோட போன்ல என்ன செய்றாரு, அதாவது கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்காரு. ஆனா அவர் பயன்லாம் எப்படி இருக்குது, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கான், நம்ம நம்ப வேண்டும், இப்படிலாம் அதாவது இருக்குதா இல்லையா. அப்ப இறையச்சம் நம்ம அப்படி நம்முடைய வெளிப்பாடு எப்படி, இடையில பேசும்போது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி நம்ம சொல்லிட்டோம் வச்சுக்கோங்க, அப்பா இறையச்சவாதி தலைவர் ஒரு துண்டையும் போட்டுக்கிட்டு என்ன செய்யணும், பேசும்போது என்ன செய்யணும், வார்த்தைக்கு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறான், நீங்கள்லாம் திருந்த மாட்டீங்க அல்ஹம்துலில்லாஹ் அப்படி நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க, மாஷா அல்லான்னு சொன்னோம்னா நம்ம இறையச்சவாதியும் தக்குவாவாதி இவரு அப்படின்னு சொல்லி நம்முடைய பார்வையில் எப்படி இருக்கும், அப்படித்தானே இருக்கும். ஒரு பெரிய தலப்பா போட்டு வரணும், அது மாதிரி பெரிய தாடி ஒன்று வச்சிருக்கணும், இல்லைன்னா ஜிப்பா போட்டு என்ன செய்யணும் அவர் வரணும், இல்லைன்னா ஏதாவது தஸ்பீ மணி என்ன செய்யணும் கையில் உருட்டிக்கிட்டே இருக்கணும். பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ் மாசா இவர் இறையச்சவாதி தக்குவாவாதி நம்ம என்ன செய்யணும், நம்ம நம்புவோம். அப்ப இறையச்சங்கிறது என்ன ஒரு விஷயம், அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லிக்காட்டு. என்ன சொல்றாங்க, அத்தக்குவா ஹாவுனா, அது இறையச்சம் இருக்கா இல்லையா, அது உள்ளத்துல இருக்குது, அது யாரையும் அறிய முடியாது. அப்ப இறையச்சம் எப்படி நாம அறிய முடியும், எதை நாம அதாவது படித்தோமோ
அதை நம்ம வெளிப்படையாக நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கா இல்லையா, இதில் தான் ஒரு தானே இறையச்சத்தோடு நம்ம மனுஷனை பார்க்க முடியும். ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், மது அருந்தக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ இந்த மது அருந்தக்கூடாங்கிற காரியத்தை என்ன செய்யணும், நான் உன்னை உங்களை பயன் பண்ணிட்டு போயிட்டு நாளைக்கு போய் நான் மதுக்கடையில் நின்றுன்னு சொன்னா இறையச்சமா அது நீங்கள்லாம் சிகரெட்லாம் குடிக்கக்கூடாது, அது உடல் நடது கேடு நான் பயன் பண்ணுறேன், நாளைக்கு நான் வெளியே நின்று தம் அடிச்சுட்டு இறையச்சத்தை வெளிப்படுத்துறா, இது இறையச்சமா இது. தொழுகையெல்லாம் 5 நேரம் சரியாக தொழுக விட வேண்டும், குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகை நாம் வந்து சரியாக கடைபிடிக்க வேண்டும். இப்படி நான் சொல்கிறேன், பயன் பண்ணிட்டேன். நாளைக்கு ஃபஜ்ர் தொழுகை 7 மணிக்கு நான் தொழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்கிடுங்க, அதை நான் என்னுடைய பழக்கமே 7 மணிக்கு ஃபஜ்ர் தொழுகிறேன், என்னுடைய வழக்கமாக நான் இருந்தேன்னு சொன்னேன்னா அது இறையச்சத்தினுடைய வெளிப்பாடாது. அப்போ இறையச்சம் என்பது என்னது, நம்ம எதை நாம் சொல்லுகிறோமோ, எந்த ஒரு விஷயத்தை நாம் கற்றறிந்தோமோ அந்த விஷயத்தை அடிப்படையாக நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதுதான் இறையச்சத்தினுடைய அடிப்படை. அதான் இறையச்சத்தினுடைய அடிப்படை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறையச்சத்தினா அவங்களை அதிகமாக அஞ்சக்கூடியவன்னு சொல்லி சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க. எந்த சஹாபாக்கள் அவங்க, அந்த 3 பேருடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம 3 பேர் என்ன சொல்றாங்க, தீர்மானிக்கிறாங்க. எப்படி தீர்மானிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய, அதாவது அவங்க வீட்டுக்கு போறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்க வழிபாடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க, அறிவதற்கான என்ன சொல்றாங்க, அவங்க வந்து போறாங்க. அவங்க பார்க்குறாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வணக்க வழிபாடை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, தன்னை வந்து என்ன சொல்றாங்க, அதாவது அவங்க ஈடுபடுத்துறாங்க. அப்போ நம்மளாம் வந்து இந்த அவங்களுடைய வணக்க வழிபாடு நம்மளாம் ஏமாத்துறோம். அப்போ நாம் என்ன செய்யணும், அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், நம்ம அது எப்படியா என்ன நம்மளோட காரியங்கள் நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ன செய்றாங்க, ஒரு முடிவை வந்து கொண்டு என்ன செய்றாங்கன்னு சொன்னோம்னா, ஒரு ஆள் சொல்றாரு, நான் இன்னையிலேருந்து நோன்பு வைக்க போறேன், காலமுள்ள என்ன செய்யறேன், நான் வந்து நோன்பு இருக்க போறேன்னு சொல்லி ஒரு ஆள் முடிவெடுக்கிறார். இன்னொரு ஆள் என்ன செய்யறாங்க, இரவு ஃபுல்லா நின்று வணங்க போறேன்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஒரு ஆள் முடிவெடுக்கிறார். இன்னொரு ஆள் என்ன செய்யறாங்க, திருமணமே முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, முடிவெடுக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 பேரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, யாரையும் வாங்க உதாரணம் காட்டல, தன்னை உதாரணம் காட்டுறாங்க. இன்னும் அவரை பாரு, அவர் வந்து 5 நேரம் தொழத்தான் செய்யறாரு, தூங்கவும் செய்யறாரு, அப்படி சொல்லல. நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, நீ எனக்காண்டி தானே அந்த முடிவு எடுத்தீங்க, என்ன பாருங்க நான் என்ன செய்யறேன் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, திருமணம் முடிக்காதவரோட இருந்தாரா இல்லையா, அவரை கூப்பிட்டு சொல்றாங்க, நான் திருமணம் ஒண்ணுக்கு மேல பல திருமணம் நான் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க சொல்றாங்க. அது மாதிரி நான் இரவு நாள் தொழ போறேன்னு சொன்னாரா இல்லையா, அவர்கிட்ட என்ன சொல்றாங்க, நான் தொழவும் செய்யறேன், அது மாதிரி யாரும் தூங்கவும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு காலம்லாம் நோன்பு இருக்க போறேன்னு சொன்னாரா இல்லையா, அவர்கிட்ட என்ன சொல்லலாம், நோன்பும் இருக்கிறேன், நோன்பை விடவும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த விஷயங்களை பொறுத்த மாட்டில் யார் அவங்க உதாரணம் காட்டுறாங்க, தன்னை என்ன செய்றாங்க, அவங்க உதாரணம் காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் யாரை உதாரணம் காட்டுறாங்கன்னு சொன்னா, தன்னை காட்டி என்ன செய்றாங்க, அவங்க வந்து சொல்லக்கூடிய சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இறையச்சம் என்பது வந்து ஒரு காலம் ஃபுல்லா நின்று தொழுது இருந்தாலும் இறையச்சவாதி அவன், அது இறையச்சவாதி கிடையாது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன செய்றாங்க, ஒரு சம்பவத்துல வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, ஒரு பெண் என்ன செய்றாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தவொடனே என்ன செய்றாங்க, வெளியே போறாங்க. அப்போ அந்த பெண்ணை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்றாங்க சொல்றாங்க, இவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அந்த பெண்மணி இரவுக்குள்ள நின்று தொழுதுட்டு இருப்பாங்க அப்படின்னு புகழ்ந்து என்ன செய்றாங்க, ஒரு 5-6 இதை என்ன செய்றாங்கன்னா அவங்க சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு நிறுத்து அப்படி என்ன சொல்றாங்க, சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, அல்லாஹ் வந்து இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. அல்லாஹ் அதாவது சிறிய அமலாக இருந்தாலும் நிரந்தரமா செய்யக்கூடிய அமல் இருக்கா இல்லையா, அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான்னு சொல்லி என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இறையச்சம் என்பது வந்து ஒரு அமலை தொடர்ந்து செய்வதனால, அல்ல ஒரு அமலை என்ன செய்யுது, அதாவது காலமுள்ள அப்படி செய்யறோம்னு சொல்லி சொல்றாங்களா இல்லையா, இதுல கிடையாது இறையச்சங்கிறது. உள்ளத்தால் நாம் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். ஒரு விஷயத்தை நம்ம காரியத்தை நம்ம எடுக்கிறோம்னு சொன்னோம்னா, ஒரு காரியத்தை பத்தி நம்ம பேசுறோம்னு சொன்னோம்னா, அப்ப அந்த காரியம்லாம் என்ன காரியம், அது எதுக்காக நம்ம வந்து இந்த காரியத்தை நம்ம இறங்குறோம், என்ன விஷயத்துக்காக நம்ம வந்து இந்த காரியத்தை நம்ம சொல்றோம், எதுக்கான இந்த காரியத்தை நம்ம சொன்னோங்கிறது என்ன செய்யணும், நம்ம வந்து அதை வந்து தெரியணும். அப்ப வந்து ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு சொல்றோம், நாளைக்கு வந்து மாத்துறோம், எதுக்கு மாத்துறோம் அதை, அப்ப அல்லாஹ்வுடைய அச்சத்தினால மனுஷனை மாத்துறோம், விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய அந்த இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அது சரியான ஒரு விஷயம். நான் இன்னைக்கு நேத்து அப்படி இருந்தேன், ஆனா இன்னைக்கு நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் இறையச்சவாதி அவன். அது வந்து அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். நேற்று வந்து நான் இன்னைக்கு பேசிட்டு போறேன், என்ன பேசிட்டு போறேன், நீங்கள் எல்லாம் அறிவட்ட முட்டாள்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுறேன். நான் மேடைக்கு துபாய் ஜேடி மார்க்கஸ் பயானுக்கு வர்றவங்கலாம் அறிவே கிடையாது நான் சொல்லிட்டு போயிடுறேன், பயன் பண்ணிட்டு போறேன்னு வச்சுக்கிடுங்க. நாளைக்கு நீங்க என்ன செய்வீங்க, எல்லாரும் செருப்பை கலத்தி அடிக்கிறது எல்லாரும் கூடிடுவீங்க. அப்ப நான் சொல்றேன், அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, நான் சும்மா தான் சொல்லிட்டு போறேன்னு சொன்னா என்ன விடுவீங்களா? அது அவர் நல்ல ஒரு அறிவுடைய ஒருவனுடைய வாதமா அது இருக்குமா? அது என்ன இருக்காது. அப்ப அதுதான் அல்லாஹ் என்ன சொல்றான், இறையச்சம் என்பது உள்ளத்தால் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், அதை வெளியெல்லாம் பார்க்க முடியாது, வெளியே உள்ள அம்சங்களை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அப்ப இந்த இறையச்சத்தை நபிகள் நாயகம் எப்படி சொல்லி காட்டுறாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதி வழியா வர்றாங்க. வரும்போது என்ன செய்றாங்கன்னா, ஒரு பேரித்தம்பழம் என்ன செய்யுது, அதுல வந்து கிடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அந்த பேரித்தம்பழம் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த பேரித்தம்பழத்தை எடுத்து உண்ண வேண்டும் என்று எனக்கு எண்ணம் இருந்துச்சு, அது சதக்கா பொருளாக இருக்குமோ என்று நான் என்ன செய்யறேன், நான் வந்து அஞ்சியதன் காரணத்தினால் அதை தின்னாம அதை உண்ணாம விட்டு விட்டேன் என்று என்ன சொல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே போல இன்னொரு ஹதீஸ் கூட நீங்க பார்க்கலாம், புகார்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தொழுகை நடந்து கொண்டு இருக்கிறது.
தொழுகை என்ன செய்றாங்க, முடித்த உடனே வேக வேகமா என்ன செய்றாங்க, வீட்டுக்கு போறாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்கு இல்லாத ஒரு காரியத்தை என்ன செய்றாங்க இன்னைக்கு செய்றாங்களே அப்படி நபி எல்லாம் வேகமா போயிட்டு என்ன செய்றாங்க, திரும்பி வந்து உட்கார்றாங்க. சஹாபாக்களுக்கு யார சொல்ல என்னைக்கும் செய்யாத என்னைக்கு செஞ்சீங்களே, தொழுகை முடிஞ்சா வேகமா வீட்டுக்கு போனீங்களா, என்ன காரணம்னு சொல்லி என்ன செய்றாங்க நபி எல்லாம் செய்றாங்க கேட்கும்போது, இன்னும் தர்ம பொருள் என்கிட்ட இருந்துச்சு, அது ஒரு நாளைக்கு மேல என்னால இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் வந்து விரும்பல, அதை சென்று சேர வேண்டியவர்களுக்கு நான் என்ன செய்யணும், அதாவது சேர்த்து விட வேண்டும் என்பதற்காக நான் என்ன செய்யறேன், அதை வேகமா எஞ்சி போனோம்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். இன்னும் உங்களுக்கு அதிகமா சொல்ல போனோம்னு சொன்னோம்னா, இறைச்சியத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது 3 குகைவாசிகளை பத்தி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா சொல்லுவாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான பயான்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒரு 3 பேர் என்ன செய்றாங்கன்னா ஒரு காட்டு வழியா போய்கிட்டு இருந்தாங்க. பெரிய ஒரு மலை அதாவது மழை வருகிறது. மழை வந்தோன்னா ஒதுங்கிறதுக்கான என்ன செய்றாங்க, ஒரு பெரிய குகை மாதிரி இருக்குது, அந்த குகைக்குள்ள போய் என்ன செய்றாங்க தஞ்சம் வந்துருவோமே, மழை விட்டு நம்ம போயிடலாங்கிறதுக்கான என்ன செய்றாங்க, அவங்க வந்து உள்ள தஞ்சம் போடுறாங்க. அதே ஒரு பெரிய பாறை வந்து என்ன செய்யுது, உருண்டு வந்து அந்த வழியை அடைத்து விடுகிறது. அப்ப அவங்க வெளியே வர முடியாம தவிக்கிறாங்க. அதாவது அவங்களால முயற்சி பண்றாங்க, வெளியே வர முடியல. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாமளா ஒரு நல்ல காரியம் செஞ்சிருப்போம் இல்லையா, நம்ம வாழ்க்கையில் செஞ்ச நல்ல காரியத்தை சொண்டு என்ன செய்யலாம், அல்லாட்ட வந்து சொல்லி நாம வந்து அல்லாட்ட வந்து என்ன செய்யலாம், நாம வந்து அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் தான் சொல்லி காட்டுறான், வசீலா தேடுங்க, இதுதான் வசீலாங்கிறது. வசீலாங்கிறது இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஆட்கள் மூலியம் அவுலியாக்கள் மூலியமா போறதான் வசீலாங்கிறாங்க. வசீலாங்கிறது நீங்க நல்ல செஞ்ச நல்ல அமல்கள் இருக்கா இல்லையா, அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டணும். அப்படி செய்யலாமேன்னு சொல்லி என்ன 3 பேர் வந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. முடிவு பட்டு என்ன செய்றாங்க, ஒரு ஆள் சொல்றாரு, யா அல்லாஹ் எனக்கு வந்து ஒரு அதாவது ஒரு பெண்மணி இருந்தாங்க, அந்த பெண் என்ன செய்றாங்க எனக்கு சொந்தக்காரங்களா இருந்தாங்க, நான் அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று என்ன நீண்ட நாளாக எனக்கு ஒரு திட்டமா இருந்துச்சு, ஒரு ஆசையா எனக்கு வந்து இருந்துச்சு. ஒரு நாள் அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குது. எப்படி கிடைக்குது, அதாவது அவர்களுக்கு வறுமை என்ன செய்ய ஏற்படுகிறது. அந்த வறுமையை காரணம் காட்டி என்ன செய்றாங்க என்கிட்ட வந்து வர்றாங்க, இந்த வறுமையை போக்குறதுக்கான எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க என்கிட்ட வந்து வரும்போது, நான் அதை சந்தர்ப்பமா என்ன செய்ய பயன்படுத்த நினைக்கிறேன், பயன்படுத்தினேன் என்ன செய்றாங்க சொல்லும் போது, அந்த பெண்மணி இந்த கேட்கும்போது என்ன சொல்றாங்க, நான் உனக்கு வந்து உன்னோட வறுமைக்கான என்ன பொருளாதாரத்தை தர்றேன், ஆனா இந்த மாதிரி எனக்கு வந்து இச்சைக்கு நீ அடங்க வேண்டும் என்ன செய்றாங்க சொல்லும் போது, அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு என்ன செய்றாங்க சரின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, சரின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அந்த பெண்மணி இச்சைக்கு இணங்கி அவர் வந்து என்ன செய்றாரு, அந்த பெண்ணோட மேல என்ன செய்றாரு இருக்காரு. எப்படி சொல்றாங்க, 2 தொடைகளும் ஒன்னாக ஆகிவிட்டது என்ன செய்றாங்க சொல்றாங்க. சொல்லும் போது சொல்றாங்க, அந்த பெண்மணி சொன்னாங்க, இத்தகல்லா, நீ அல்லாஹ்வை நீ என்ன செய்ய அஞ்சுக்கொள், அதாவது நீ உனக்கு உரிமை இல்லாத ஒரு விஷயத்துல நீ என்ன செய்யற, நீ வந்து பங்கிடுகிறாய் என்று என்ன செய்றாங்க சொன்னாங்க. அப்படி சொன்ன மாத்திரத்துக்கு என்ன செய்ய எழுந்துச்சு வந்துட்டேன்னு சொல்லி என்ன செய்றாங்க அவங்க சொல்றாங்க. யா அல்லாஹ் நான் உனக்காக நான் செய்தேன் என்று என்ன செய்றாங்க சொன்ன பிறகு அந்த கல் நான் செய்து நகர்ந்ததா என்ன செய்றோம் நாம வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். அடுத்து ஒரு ஆள் என்ன சொல்றாரு, யா அல்லாஹ் எனக்கு வந்து ஒரு ஆட்டு மந்தை என்ன செய்ய எனக்கு இருந்துச்சு, அதுல ஒரு வேலையை என்ன செய்யறான் அவன் பார்த்தான். அந்த வேலையாள் என்ன செய்யறான், ஒரு நாள் தன்னுடைய கூலியை வாங்காம என்ன செய்யறான் வந்து போயிட்டான். போய் நீண்ட நாள் கழித்து என்ன செய்யறான் நம்மள்ட்ட வர்றான். வந்து என்ன செய்யறான், என்னுடைய கூலியை தான் சொல்லி என்ன செய்யறான் கேட்கறான். ஆனா இடையில அவன் போனானா இல்லையா, அந்த அவன் போன காலங்களில் அவனுடைய கூலியை வைத்து நான் என்ன செய்யறேன் 2 ஆட்டை வாங்கினேன். அது நிறைய பழகி பெரிய என்ன செய்யணும் ஒரு பண்ண மாதிரி என்ன செய்து ஆகிவிட்டது. அப்ப அவன் கூலியை கேட்கும்போது என்ன சொல்றான்னு, இந்த இடத்துல ஒரு ஆட்டு பண்ண, இதுதான் அவனுடைய ஆட்டு பண்ணை, இதெல்லாம் உன்னுடைய கூலியை எடுத்துட்டு போன என்ன செய்ய அவன் சொல்றான். ஆனா அவங்க சொன்னாங்க. அப்ப அந்த மனிதர் என்ன சொல்றாரு, என்ன கிண்டலா பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அதாவது நம்மள்ட்ட கேட்டமா சொன்னா என்ன சொல்லுவோம், ₹1 நம்மளுக்கு தந்துட்டு என்னப்பா அந்த ஒரு வீட்டை எடுத்துக்கோன்னு சொன்னா என்ன சொல்லுவோம், எனக்கு கிண்டலா வந்துட்டு இருக்கான், ₹1 தானே ஏன் துட்ட தானே கேட்டா நம்ம சொல்லுவோமா இல்லையா. அதே மாதிரி அவர் கேட்கிறாரு, என்ன நான் கூலியை கேட்டானு நீ ஆட்டு மந்தை எடுத்துட்டு போன்னு சொல்றிய அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப அந்த மனிதர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இல்ல உனக்குள்ளதான் இது, உன்னுடைய கூலியை வைத்து 2 ஆட்டை வாங்கினேன், அது அன்னைக்கு பழகி போய் ஒரு பண்ணையா என்ன செய்து இருக்கிறது என்ன அவங்க சொல்றாங்க. இறைவன் இது உனக்கு 5 பையன் தான் இந்த காரியத்தை நான் செஞ்சேன்னு சொல்லி என்ன செய்யறார் அவர் சொல்லுகிறார். அல்லாஹ்விடத்தில் முறைகிறார். இன்னும் என்ன செய்ய அந்த பாறை விலகியதான் நபிகள் பாறை விலகியது. அடுத்து ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இறைவன் எனக்கு வந்து 2 வயதான தாய்ந்தர்கள் என்ன சொன்னாங்க இருந்தாங்க, என்னோட தாய்ந்தர்கள் வயதான 2 பேருமே என்ன இருந்தாங்க. என்னுடைய பழக்கங்களை எப்படிப்பட்ட ஒரு வழக்கம்னு சொன்னா, அவர்கள் உணவருந்திய பிறகுதான் நான் என்ன செய்வேன், நான் வந்து உணவருந்துவேன். இதான் என்னுடைய வழக்கமா நான் என்ன நான் வைத்திருந்தேன். ஒரு நாள் நான் தாமதமா வந்த பிறகு என்ன சொன்னாங்க, இருவரும் என்ன சொன்னாங்கன்னா அவங்க தூங்கிட்டாங்க. அப்ப என்னுடைய குழந்தைகள் எல்லாம் என்ன செய்யணும், பசியினால் துடித்துக் கொண்டு இருந்தது. இருந்தாலும் அவங்க தலைமாட்டில் இருந்து அவர்கள் விழித்த பிறகு என்ன அவர்களுக்கு கொடுத்த பிறகுதான் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் கொடுத்தேன். இறைவன் உனக்கு 5 பையன் தான் நான் செஞ்சேன்னு சொல்லி என்ன சொல்லலாம். ஏன் அது சொல்றாங்க, அதாவது 3 சம்பவங்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த பெண் என்ன செய்யறாங்கன்னா விருப்பப்பட்டு தான் வர்றா.
அந்த பெண்ணு விருப்பப்பட்டு தானே அந்த இவருக்கு வந்து இணங்கணும்னு சொல்லி இச்சைக்கு இணங்கணும்னு சொல்லி வர்றான், பணத்துக்கான என்ன செய்றாங்கன்னு சொன்னா வர்றாங்க. அந்த பெண்ணு இணங்கி அதாவது இத்தக்குள்ளான்னு சொல்லிட்டு அவர் போய் அந்த பெண்ணு மேல இச்சை எதிர்த்தாலும் யாரா கேட்க முடியுமா? அந்த பெண் ஏதாவது செய்ய முடியுமா? யாரா வந்து தண்டிக்க முடியுமா? அல்லாஹ் தவிர யாராவது தண்டிக்க முடியாது. ரெண்டு பேரும் தான் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு அந்த தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு பயப்படுறாரா இல்லையா? அந்த சந்தர்ப்பத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே போல வந்து இந்த மனிதர் அந்த கூலியாளர் என்ன செய்றாரு, அதாவது அவங்க கூலியாக்கு வரும்போது ஒட்டகத்தை காட்டினாரா பண்ணையை காட்டினாரா இல்லையா? அவர்கிட்ட அவர் கூலியாக்கு வரும்போது ஒரு ரூபாய்க்கு 2 ரூபா கொடுத்தோன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம நல்ல சாமி நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்களா? அதே மாதிரி சொல்லிட்டு என்ன செய்வார், அவர் வந்து வாழ்த்து சொல்லிட்டு போயிடுவாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பண்ணையை என்ன செய்றாங்கன்னா கொடுத்தாங்க, யாருக்கும் கொடுக்க மனசு வராது. அப்ப அல்லாஹ் பயந்தனால தான் அல்லாஹ் யார் பயப்படுறாங்களோ அவர்களுக்கு தான் என்ன செய்ய அதை வந்து கொடுக்கறதுக்கு மனசு வரும். அதே போல இந்த வயதான எந்தோருமே வயதான தாயந்தர்கள் இவர் கொடுக்காம பிள்ளைகளுக்கு கொடுத்து அவங்க எழுந்துச்ச பிறகு என்ன செய்யலாம், அவங்க கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னா அவங்களால செய்ய முடியுமா? வயதான தாயந்தர்கள் எதுவுமே என்ன செய்ய முடியாது. வாலியமா இருக்கும்போது நம்மளோட மகன்களை நம்மளால ஒன்றும் செய்ய முடியலையா? நல்ல வாலியமா தான் இருக்கிறோம். நம்ம பையனை ஏற்று சேண்டா ஸ்கூலுக்கு போகலாம்னு சொன்னா கல் எடுத்து காமிக்கிறான், மண்டையில ஓட்டுருவோம் அப்படின்னு சொல்றான். அவனால நம்ம ஒன்றும் செய்ய முடியல. அவன் வயதான நேரத்தில் அவங்க ஏதாவது செய்ய முடியுமான்னு சொன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுக்கு பயந்து நான் இதை செஞ்சேன்னு சொல்லி என்ன செய்றாங்க, அதாவது அந்த 3 பேரும் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த விஷயங்களை தக்வா என்ற விஷயங்களை பொறுத்த மாட்டில் உலகம் பார்க்குது, ஊர் பார்க்குது, அந்த காரியத்தை இவங்க செய்யறாங்க, இவன் செஞ்சா அவன் நம்மளை வாழ்த்துவான், இவன் செஞ்சா நல்லா நினைப்பாங்க, இந்த மாதிரி காரியத்தை செஞ்சா மக்கள்கிட்ட இருந்து புகழ் கிடைக்கும், நல்ல ஒரு பேர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான என்ன செய்யக்கூடாது, செஞ்சானா தக்குவா கிடையாது. அப்ப நம்மளுடைய தக்குவா யார் அறிவான்? அல்லாஹ் ஒருவன் தான் அறிவான். அல்லாஹ்வுக்கு நம்ம என்ன செய்யணும், இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தான் மார்க்க விஷயங்களை பொறுத்த மாட்டில் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தான் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னாங்க. ஏன் எப்படி நாம விளங்க முடியுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னந்தனி மனிதராக இருந்தாங்க. தன்னந்தனி மனிதராக இருந்த அந்த மார்க்கத்தை என்ன எடுத்து வைக்கும் போது எத்தனையோ எதிர்ப்பு என்ன செய்ய அவங்களுக்கு வந்துச்சு, எவ்வளவோ இன்னல்கள் என்ன செய்ய அவங்களுக்கு வந்துச்சா இல்லையா? அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா விட்டுட்டு போயிருக்கலாமா இல்லையா? இன்னும் வந்து நீ சொல்ல போனோம்னு சொன்னா உனக்கு என்னப்பா வேணும், இந்த நாட்டினுடைய அதாவது உன அரசு அதிகாரம் உனக்கு தேவை இருக்குதா? நாட்டில் ஏதாவது தலைவராக ஒன்று வந்து ஆக்கணுமா? நான் உங்களுக்கு ஆக்கி தர்றோம். இல்லை நல்ல அழகான ஒரு பெண் உனக்கு கிடைக்கணுமா? இந்த நம்முடைய குலத்தில் என்ன நல்ல ஒரு அழகான பெண் உனக்கு கிடைக்கணுமான்னு சொல்லி அவன் கேட்டான். இப்படிலாம் ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வந்து அல்லாஹ்வுக்கு பயப்படாம இருந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா நல்ல பெண் கிடைக்கும், வா நம்ம போயிருவோம்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்கலாமா இல்லையா? நம்ம தலைவர் பதவி கிடைக்கும், நம்ம போயிருவோம்னு சொல்லிட்டு போயிருக்கலாமா இல்லையா? அவங்க இருந்தாங்க என்ன செஞ்சாங்க, அதாவது இது அல்லாஹ்வுக்கு நம்ம செய்ய வேண்டிய அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்பதற்கான என்ன செஞ்சாங்க அவங்க செஞ்சார்கள். இன்னும் நிறைய சம்பவங்களை சொல்லலாம். இறையச்சம் என்பதற்கு என்ன செய்யலாம், இன்னும் நிறைய விளக்கம் நம்ம கொடுக்கலாம். அப்ப அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. இறையச்சம் என்பது என்ன செய்யுது, உள்ளத்தால் இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம். வெளிப்படையான அம்சங்களை வைத்து நாம என்ன தீர்மானிக்க முடியாது. வாயால் ஒருவன் சொல்வதை வச்சு நாம என்ன செய்ய முடியாது, தீர்மானிக்க முடியாது. அதை அல்லாஹ் ஒருவன் தான் அறிவான் என்பதை நாம வழங்கிக் கொள்ள வேண்டும். அந்த இறையச்சம் என்பது எந்த பண்பு நாம விளங்கணும்னு சொன்னா, எதை நாம சொல்லுகிறோமோ அந்த சொன்ன காரியத்தில் சரியா இருக்கிறானா அவன் இறையச்சவாதி. ஏதோ நம்ம சொல்றோம் ஒரு காரியத்தை சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது, நாங்க வந்து குர்ஆன் ஹதீஸ்லாம் நம்ம இருக்கிறோம், இருந்தாலும் மூணாவதே உன்னை ஏத்துக்கிடுவோன்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கிடுங்க, அது இறையச்சத்துடைய அடிப்படை கிடையாது. உங்க மூல ஆதாரம் எதுப்பா? அல்லாஹ் ரசூல் தான் மூல ஆதாரம். அப்ப ஏன்பா நீ அடுத்த ஆள் சஹாபாக்களை ஏன்பா ஏத்துக்கிற? அது ஏத்துக்கிற வேண்டியதானே, அதனால என்ன இருக்கு அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கிடுங்க, அப்ப இறையச்சம் கிடையாது. சொன்னது என்ன சொல்ற நீ? குர்ஆன் ஹதீஸ் தான் நீ சொல்லிக் கொள்கிற ஒருத்தன் சொல்லலாம்னு வச்சுக்கிடுங்க, எனக்கு குர்ஆன் ஹதீஸ் தான் மூல ஆதாரம், ஆனா நான் என்ன சஹாபாக்களை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கிடுங்க, இல்லைன்னா இமாம்களே நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருத்தன் சொல்றான், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றான்னு சொன்னா இறையச்சவாதி அவன் சொல்ற குர்ஆன் ஹதீஸ் சொல்றான். ஆனா என்ன செய்யல, அவங்க வந்து இறையச்சத்தை என்ன செய்யறாங்க, வெளிப்படுத்தவில்லை. அப்ப இந்த சொன்னதுக்கு மாற்றமா நடந்தான்னு சொன்னா இறையச்சவாதி கிடையாது. அப்ப சிகிரு கூடுமா கூடாதா அப்படின்னா, சிகிரு வந்து அதை வந்து அது நேற்றுலாம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு கிடையாது, நேற்றுலாம் அது ஒரு கலையா இருந்துச்சு இன்னைக்கு கிடையாதுன்னு சொல்லி என்ன இருந்தாலும் கூடும் ஆனா கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஏத்துக்கிட முடியும் இறையச்சவாதியா அது? இப்ப நீ கூடுன்னு சொல்றியா கூடாதுன்னு சொல்றியா? ஒண்ணு கூடுங்கன்னு கூடாதுன்னு சொல்லணும். கூடுன்னு சொன்னா அந்த கூடுங்கிறத உறுதியா நிக்கணும், கூடாதுன்னு சொன்னா கூடாதுங்கிற உறுதியா இருக்கணும். அப்ப இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம இறையச்சவாதி எதை நாம புரிந்து கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு அப்படி நிறைய பேர் நம்மகிட்ட என்ன செய்யறோம், இறையச்சம் என்ற ஒரு பண்பை வைத்து தான் நிறைய ஏமாந்துட்டு போறாங்க. இறையச்சம் என்ற பெரிய ஒரு தாடியை வச்சு நல்ல தொப்பியை போட்டு 5 நேரம் கரெக்டா தொலை போய் கையில தஸ்மீமணியை உருட்டிக்கிட்டு அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு போனோம் வச்சுக்கிடுங்க, இப்படிலாம் நம்ம இறையச்சவாதி நம்ம கருதுறோம். அப்ப இது கருதக்கூடாது. நம்ம இறையச்சம் என்பது என்னன்னு சொன்னா அவன் சொல்லக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா நடவடிக்கைகள் சரியா தான் இருக்கும். சில நடவடிக்கைகள் என்ன செய்யணும், சரியா இருக்கும். பேசும்போது பயான்ல பேசும்போது தொப்பியெல்லாம் போட்டு தலைப்பாயெல்லாம் போட்டு அவன் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஆயத்துல தான் அவன் பயான் தலைப்புல பேசுறதை விட தக்வான்னு சொல்லி தலைப்புல, அதாவது திருமணங்கிற தலைப்புல பேசணும் வச்சுக்கோங்க. திருமணங்கிறது வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அந்த விஷயங்களை சொல்லதை விட சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது அதிகமா இருக்கும். அந்த மாதிரிலாம் மேடை பாய்ச்சலாம் இருக்கிறாங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது ஏதாவது அவங்க என்ன சொன்னாங்களா அது சரியா இருக்கிறாங்களா? இன்னைக்கு ஒன்று இங்கே வந்து சொல்லுவான், நாளைக்கு அங்கேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வேற மாதிரி சொல்லுவான். இங்கே வந்து கூட்டுத்துவா கூடும்பான், அங்கேயே பார்த்தீங்கன்னா கூட்டுத்துவா கூடாதும்பான்.
இங்கே தர்கா கூடும்மா, அங்கே பார்த்தீங்கன்னா தர்கா கூடாதும்மா, இங்கே அவுலியாக்களுக்கு சக்தி இருக்கும்மா, அங்கே பார்த்தா அவுலியாக்கள் சக்தி இல்லாம்மா. அப்போ இவன் எப்படி இறையச்சவாதியாக இருக்க முடியும்? இவன் எப்படி உண்மையான மூமியாக இருக்க முடியும்? இதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்கே நாம் எதை சொல்கிறோமோ அது எந்த இடத்துக்கு போனாலும் அதை தான் நம்ம சொல்ல வேண்டும். எந்த இடத்துல எந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தாலும் சரிதான், வாளை வைத்துக்கொண்டு வெட்டிடுவேன் அப்படின்னு சொன்னாலும் சரிதான். நபிகள் நாயகம் அதை தான் சொல்றாங்க. ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னா ஒரு போர்க்களத்தை திரும்பி வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்தடியில் என்ன செய்றாங்க, ஒரு மரத்தடியில் இளைப்பாறுவதற்கான உட்கார்ந்துருக்காங்க. ஒரு மனிதன் வேகமா வர்றான், வந்துட்டு வாழை உருவிட்டு என்ன செய்யறான், இப்ப யாருப்பா உன்னை காப்பாற்றுவான்னு சொல்லி கேட்கறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஐயோ என்னை விட்டுருப்பா, நீ தான் என்ன காப்பாற்றணும், உன்னை விட்டார தெய்வம் கிடையாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? அல்லாஹ் தான்டா காப்பாற்றுவான்னாங்க. என்ன சொல்றாங்க, அல்லாஹ் தான் என்ன காப்பாற்றுவான்னு சொன்னாங்க. ஏன் சொல்றாங்க அவங்க? அப்ப அந்த இறையச்சம் என்பது இதுதான் இறையச்சம். எதை நாம சொல்றோமோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சரிதான், அல்லாஹ் தான் என்ன காப்பாற்றணும். அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த குகையில தங்கி இருக்கும் போது அங்க 2 வரல, நீங்க 3வது வரல யார் இருக்கிறா, இன்னல்லாஹ் மானான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதான் சொன்னாங்க. சந்தர்ப்பமான கஷ்டமான இறுதியா அந்த ஒரு சிரமமான காலையில் என்ன செய்றாங்க, அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்வான்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா? அதான் அல்லாஹ் சொல்லியும் காட்டுகிறான். அப்ப எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், சொன்ன விஷயத்தில் சரியா இருக்க வேண்டும். இன்னைக்கு எனக்கு அல்லாஹ் காப்பாற்றுவான், நாளைக்கு அந்த கஷ்டமான நேரத்தில் வந்து எல்லாரும் மொத்தமா சேர்ந்து நிற்கும் போது எல்லாரும் கூட்டமா நினைச்சாங்க, ஒரு 19 கூட்டம் சேர்ந்துருச்சு, ஆக என்ன விட்டுருங்கப்பா, என்ன நான் வந்து பின்வாங்கிறேன்னு சொல்லி சொன்னா உண்மையான முஃமின் கிடையாது. லட்சக்கணக்கான கூட்டம் சேர்ந்தாலும் சரிதான், இன்னும் உலக மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நின்னாலும் சரிதான், சொன்ன கொள்கையில் சரியா என்ன நாம வந்து இருக்க வேண்டும். அப்படி யார் இருக்கிறார்களோ அவர் தான் இறையச்சவாதி. மேடையில் பேசுறவன் இறையச்சவாதி கிடையாது. அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கன்னு சொல்றவன் இறையச்சவாதி கிடையாது. தக்வாவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் சொல்றவன் இறையச்சம் கிடையாது. அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு தான் என்ன செய்வார், ஒரு ஆள் பேசினாரு. கடைசி வந்து எல்லாரையும் மொட்டை அடிச்சுட்டு போயிட்டாரு. டிவி அந்த ரூபாய் மொட்டை அடிச்சுட்டு போனாரு. பஸ்ல போகும்போது ரேசாதம் தொட்டான்னு சொல்லி என்ன சொல்லிட்டு போனாரு, சொன்னாங்களா இல்லையா? அப்ப இதெல்லாம் இது இறையச்சவாதி அவங்க. அப்ப இதெல்லாம் நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டும். இறையச்சம் என்பது வந்து வெளிப்படையான அம்சங்களிலோ அல்ல பேச்சினால் வரக்கூடிய செயல்களோ கிடையாது. இறையச்சம் என்பது உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு அம்சம். என்ன நாம வந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் தான் வெற்றியாளர்கள். சொன்னதை சொன்ன சரியா நினைச்சுவாங்க இருப்பாங்க. எந்த காலத்திலையும் சரி அவங்க சரியா தான் இருப்பாங்க. ஒரு காரியத்தை அவர் முடிவெடுத்து விட்டார் என்று சொன்னால் அதுதான் சரி என்று அவர் முடிவெடுத்து விட்டார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைகள் வந்தாலும் சரிதான், அது எவ்வளவு பெரிய ஒரு இன்னல்கள் நம்மளுக்கு வந்தாலும் சரிதான், அதில் சரியாக இருப்பார். அவர் தான் யாரு, இறையச்சவாதிகள். எந்த என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்ன அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான். அடுத்த ஒரு பண்பை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் என்ன செய்யணும் வந்து கட்டுப்படக்கூடிய ஒரு அம்சம். அல்லாஹ் அதான் சொல்லி காட்டுறான். அதாவது ஒமையத்த வல்லாஹ் ரசூலுஹு வல்லதீன ஆமனு வ இன்ன ஹிஸ்புல்லாஹ் அல்லாஹ் சொல்றான். அதாவது ஒமையத்த வல்லாஹ் அல்லாஹ்வுக்கு என்ன செய்வாங்க கட்டுப்படுவாங்க, வ ரசூலுஹு ரசூலுக்கு என்ன செய்வாங்க கட்டுப்படக்கூடியவர்கள், வல்லதீன ஆமனு ஈமான் கொள்றாங்களா இல்லையா அவரோட என்ன செய்ய நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் என்ன செய்றாங்க, வ இன்ன ஹிஸ்புல்லாஹ் இவர்கள் தான் அதாவது வெற்றியாளர்கள். அது அல்லாஹ்வுடைய படையர்கள் என்ன செய்றாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போல இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னா, அதாவது வஅதியுல்லாஹ் வரசூலஹு அல்லக்கும் துஃப்லிஹூன். நீங்க அல்லாஹ்வை என்ன நீங்க ஈமான் கொள்ளுங்கள், கட்டுப்படுங்கள், இந்த தூதருக்கு என்ன நீங்க வந்து கட்டுப்படுங்கள். இவங்க தான் வெற்றியாளர் என்ன அல்லாஹ், இவங்க தான் உண்மையான முஃமின்கள் என்று அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான். அப்ப வந்து அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் நாம நம்ம கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய ஒரு பண்பு நம்மகிட்ட இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதாவது இந்த அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் சொல்லக்கூடிய கட்டுப்பாடக்கூடிய விஷயங்கள் இருக்கா இல்லையா, பேரளவுல என்ன செய்வாங்க நிறைய வச்சிருப்பாங்க. இன்னைக்கு சுன்னத் வல் ஜமாத் அப்படின்னு இருக்குது. சுன்னத் ஜமாத்னா என்ன அர்த்தம், எந்த சுன்னத் அது கேட்டா சொல்லுவாங்க அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நாங்க பேணக்கூடிய ஜமாத் என்ன சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்க்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மதுஹப் சுன்னத்தில் உள்ளதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தா, அது நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்களா சாபி இமாமை நீங்கள் பின்பற்ற வேண்டும், கடற்கரை வாசிகள் எல்லாம் நீங்க சாபி இமாமை பின்பற்றுங்கள், அதை மேற்கொள்ளாங்களா நீங்க வந்து என்ன ஹனபி இமாமை பின்பற்றுங்க, தெற்க உள்ளவங்களாம் மாலிக் இமாமை பின்பற்றுங்க, வடக்கு இருந்தீங்கன்னா அவங்க ஹன்பல் இமாமை பின்பற்றுங்க நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்களா? அவங்க யாருன்னே நபி ஸல்லல்லாஹு தெரியாது. எத்தனை 200 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த ஒரு அறிஞர்கள், மார்க்கத்தை கட்டறிந்த அவங்களை என்ன செய்வாங்க பின்பற்றி கொண்டு என்ன செய்வாங்கன்னா சுன்னத்துல் ஜமாத் அப்படிங்கிற பேரு. அதே மாதிரி ஜம்மியத்துல் குர்ஆன் வல் ஹதீஸ், குர்ஆனையும் ஹதீஸ் நாங்க பின்பற்றோம்னு பேர் தான் இருக்கும். அது நீங்க பாத்தீங்கன்னா மூணாவது ஒரு அடிப்படை அம்சத்தை என்ன செய்வாங்க சொல்லிக்கிடுவாங்க. மூணாவது நீங்க எதாவது சிக்கலான காலகட்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நாங்க அப்படி சொல்லவே இல்லை, நாங்க மாத்திக்கிறோம்னு சொல்லி சொல்லுவாங்க. இது பேரு தான் இது. அப்ப இப்படியா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரிதான். அப்ப அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய அம்சங்கள் இருக்கா இல்லையா, இந்த அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய அம்சங்கள்ல முழுமையாக நாம கட்டுப்பட வேண்டும்.
வேண்டும். அல்லாம் அவர் தூதர், அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுறான். அல்லாம் அவருடைய தூதரும் ஒரு காரியத்தில் முடிவு செய்து விட்டார் என்று சொன்னால் மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதில் மாற்றுக்கிறதுக்குள்ள எந்த விதமான அதிகாரம் கிடையாது, அவங்க எந்த அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை அவங்க சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றார், ஒரு விஷயத்தை அவங்க சொல்லி தர்றாங்க. இதுல மாற்றுக்கிறதுக்கு வரைக்கும் யாருக்குமே அதிகாரம் கிடையாது. இது சதி இல்ல, இதை கொஞ்சம் மாத்திக்கிடுவோமே, இதை இந்த காலத்துக்கு இது பொருந்தாத விஷயமால இருக்குது, இந்த நேரத்தில் இதை செய்ய முடியாது. அதாவது அல்லாஹ் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்க. ஆனா இந்த காலத்தில் அதை செய்ய முடியாது. அதை ஹிக்மத்தா இருந்தா தான் நம்ம போகணும். நம்ம இப்ப கொடி ஏற்றி கிடணும், கொலைக்கு சல்லிட்டு அடிச்சு கிடணும், அதே மாதிரி மேலதாளமா டும் டும் தட்டி கிடணும், அதே மாதிரி படை வீரர்கள் மாதிரி என்ன செய்யணும், நம்ம போய் கிடணும், அரை ட்ரவுசர் வேற போடணும், அரை ட்ரவுசரையும் போட்டு கிடணும். இப்படியா நிறைய விஷயங்கள் என்ன செய்யணும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போறோம்னு சொன்னா போக முடிஞ்சுன்னா நம்ம போய்க்கிடணும். எதுக்கு பார்த்து செய்யறீங்க, ஹிக்மத். இது அதாவது மார்க்கத்தில் என்ன செய்யுது, ஹிக்மத்தா இருக்குது. எந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செஞ்சாங்க? இதை விட பயங்கரமான சூழ்நிலை இருந்துச்சு, பயங்கரமான கஷ்டமான காலங்கள்லாம் இருந்துச்சு. கழுத்து அறுத்தானவள, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஈமான் கொண்டார்களோ அவரெல்லாம் பிச்சை ரம்பங்களால் அறுத்தாங்கல்ல. இன்னும் அவங்கள வெயிலில் போட்டு சுடுமணல போட்டு கொண்டாங்கள, பாறாங்கல நெஞ்சில மீது வச்சாங்க. நபிஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போனாங்க. அதான் ஐயா இப்படி இந்த காலத்தில் சரி வராது, இது வாங்க நம்மளுடைய உமரே நம்ம என்ன செய்வோம், நம்ம வழிமுறையை மாத்திக்கிடுவோம், நாத்து உசாக நம்ம மாலை போட்டுருவோம், நாத்து உசா மாதிரி நம்ம என்ன செய்வோம், ஒரு சிலையை செஞ்சு நம்ம அதை வணங்குற மாதிரி வணங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ் ரசூலும் பின்பற்றணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது அல்லாஹ் என்ன அப்படி அதாவது பின்பற்ற வேண்டும் சொல்லி இருக்கிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நம்மளை என்னை பின்பற்ற வேண்டும் சொன்னாங்களோ அதே போல விஷயத்தில் நாம பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரையில ஒரு வார்த்தை என்ன சொல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்துவது கூட நபிகள் நாயகம் சம்மதிக்கல. அதாவது நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்க? அதாவது ஒரு துவாவை சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரசூலுங்கிற வார்த்தை என்ன அவங்க சொல்லும் போது அவங்க வேற மாதிரி நபிஹி அப்படின்னு சொல்றாங்க. முடியாது, ரசூல்னு சொல்லு, நீ நான் என்ன சொல்லணும் அதான் நீ சொல்லணும், நீ எதுக்கு மாத்திரம்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா நம்ம பாக்குறோமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நம்மளை நம்ப சொல்லி இருக்கிறார்களோ, எப்படி நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களோ அந்த போல அதே போல செய்வான் தான் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றக்கூடிய உண்மையான ஒரு நல்லடியான ஆக முடியும். காலத்துக்கு ஏற்றவாறு செய்யக்கூடியவனா இருக்கலாம் இல்லையா? இந்த காலத்துக்கு சரிப்பட்டு வராது, இது நம்ம இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்றான்னு சொன்னா, இல்ல அந்த நேரத்தில் இப்படிதான் நம்ம செஞ்சாக வேண்டி இருக்குது, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளுக்குள்ள பண்ணித்தான் வேண்டி இருக்குது, அது ஒரு ஹிக்மத்தா தான் நம்ம போக வேண்டி இருக்குன்னு சொன்னா அவன் உண்மையான மூமினாக ஆக முடியாது, மறுமையில வெற்றி பெறக்கூடியவனா என்ன செய்ய ஆக முடியாது, அல்லாஹ்வுடைய தூதரை முழுமையா நம்பியவனா என்ன செய்ய முடியாது, அவன் ஆக முடியாது. அல்லாஹ் அதான் சொல்லி அத்தி உள்ளான்னு சொன்னா என்னது, அல்லாஹ்வை நீங்க அதாவது 5 பின்பற்றுங்கள், அத்தி ஒரு ரசூலை நீங்க பின்பற்றுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை நாம எப்படி பின்பற்றுமோ அதே போல நாம என்ன செய்யணும், நம்ம ரசூலை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் கஷ்டமான காலத்துல நின்றுக்கிட்டு இந்த மாதிரி வழிபாட்டுலாம் இருக்குது, அதனால நாம என்ன செய்வோம், அப்படி ஆக்கிரும் செஞ்சுட்டாங்க. பிள்ளையார் சிலைக்கு என்ன செய்றாங்கன்னா போர்டு வைக்கிறாங்க. இன்னைக்கு அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு நாம என்ன செய்றோம், வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். யாரப்பாங்க, கணபதி, சாவல் மீது, இப்ராஹிம், அப்துல் கார் கூட செங்கோ, அப்ப ஏதாவது ஒரு இந்துக்கள் பேரையும் சேர்த்துக்கிறது. அப்ப இது சரியான வழிமுறை? இது எப்படி அல்லாஹ் ரசூலை பின்பற்ற மாதிரி ஆக முடியும்? அப்ப அதே மாதிரி பொங்கல் நல்வாழ்த்துக்கள், கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் அப்படிலாம் இன்னைக்கு போடக்கூடிய சூழ்நிலை எனக்கு ஏற்படுதா இல்லையா? அதே மாதிரி ஏதாவது பழனிக்கு சாமியா அதாவது கோயிலுக்கு போறான்னு சொன்னா அவர்களுக்கு நாங்கள் குச்சியை கொடுக்குறோம். நல்ல இருட்டில் போறாங்கன்னா நல்ல வெளிச்சத்தை நீங்க போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லி நாம குச்சி கொடுக்குறோம். ஒரு ஹிக்மத்தா நாம பண்றோம். இது எப்படி வழிமுறை ஆகும்? சாமியாருக்கு ஓட்டு கேட்க போறோம், சாமியார் காலில் விட போறோம், சாமியார்ட்ட நம்ம என்ன செய்யணும், அதாவது ஒரு நல்லாசி நாங்க பெற போறோம், இதுக்கு ஓட்டுக்கு நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காக வேண்டி. அப்ப இது எப்படி அல்லாஹ் ரசூலை பின்பற்ற மாதிரி ஆக முடியும்? அல்லாஹ் ரசூலை அல்லாஹ் தான் வத்தி உல்லாஹ் வத்தி ரசூல் என்ன அர்த்தம்? அல்லாஹ் எப்படி நம்மளை பின்பற்ற வேண்டும் சொல்லி இருக்கிறானோ அதே போல பின்பற்ற வேண்டும். நபி எப்படி நம்மளை பின்பற்ற வேண்டும் சொல்லி இருக்கிறார்களோ அதே போல பின்பற்ற வேண்டும். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்ல முடிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. ரமலான் அதான் நோன்பு வைக்கக்கூடிய ரமலான் மாதத்தினுடைய இதில் போய் கொண்டு இருக்கும்போது அசருடைய நேரம், அதாவது சின்ன ஒரு நேரம் தான் தாமைக்கு இருக்கிறது. நோன்பு திறப்பதற்கும் அவங்க அந்த காரியத்தில் சொல்வதற்கு என்ன செய்யுது, ஒரு சிறு இடைவெளி தான் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு திறக்கிறாங்க. பாதி பேர் என்ன சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தானே கிடக்குது, இன்னொரு அரை மணி நேரம் தானே கிடக்குது, இன்னொரு 1 மணி நேரம் தானே கிடக்குது, நம்ம நோன்பு திறக்காம இருந்துடலாமா, சமாளிச்சிடலாமான்னு சொல்லி சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாவிகள் என்ன செய்யலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நான் நோன்பு திறந்துட்டா நீ என்ன நோன்பு திறக்கல, நான் தானே உனக்கு தூதர், உனக்கு வழிகாட்ட வந்த தூதர் யாரு, நான் தானே உனக்கு தூதரா இருக்கிறேன், நானே செஞ்சுட்டேங்க நீ ஏன் செய்ய மாட்டேங்கிற? அப்ப அவங்க எல்லாம் பாவிகள் என்ன செய்யலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சம்பவங்களை நான் பாக்குறோம். அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய விஷயங்கள் நாம் எப்படி கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வரல.
வரலையே, இது மனசு ஒத்துக்கிட மாட்டேங்குது, இது நம்மளுக்கு ஏத்துக்கிட மாட்டேங்கலாம் சொல்லக்கூடாது. சொன்னாங்கன்னா சொன்னதுதான். அல்லாஹ் தூதர் ஒரு காரியத்தை முடிவெடுத்து விட்டார்னு சொன்னால் அதில் மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த விதமான மாற்றுவதற்கு அதிகாரம் என்ன செய்ய கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான். அப்படி நாம என்ன நாம நம்ப வேண்டும். இவர்கள் வெற்றியாளர் என்ன அல்லாஹ் சொல்றான். இறுதியா நீங்க பாத்தீங்கன்னா நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு காரியம் அல்லாஹ் என்ன சொல்றான். வல்தக்கும் மின்கும் உம்மத்தன் எதுவும் இலல் ஹைரி வதஅமுரூன பில் மஅரூஃப் வதன்ஹவுன அனில் முன்கர் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். உங்களிலிருந்து ஒரு கூட்டம் என்ன செய்யணும் உங்கள்ட்ட இருக்கட்டும், அவங்க நன்மை ஏவக்கூடியவராம் தீமையை விட்டு தடுக்கக்கூடிய என்ன செய்யணும் உங்கள்ட்ட இருக்கட்டும். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர் என்று என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம சொல்லி தருகிறான். அப்ப நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கா இல்லையா, இந்த ஒரு விஷயத்தை நாம கைக்கொள்ள வேண்டும். அதாவது இன்றைக்குள்ள காலகட்டங்களில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன மார்க்கத்தை நம்ம முழுமையாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதே போல இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கம் இன்னைக்கு முழுமையாக அடையவில்லை, அது அறகுறையா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு என்ன செய்றாங்க பிரச்சாரங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் அதனுடைய அடிப்படை தான் நம்ம மேல சொன்ன அத்தனை காரியங்கள் என்ன செய்ய இருந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த விஷயங்கள் அதே போல இன்னொரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இன்னைக்கு என்ன செய்றாங்க, இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய ஒரு மார்க்கம் என்பது இது ஒரு தீவிரவாதமான மார்க்கம், இது ஒரு காட்டு மிராடித்தனமான கொள்கையை கொண்டிருக்கிறது. இது அதாவது மனிதன் என்ன செய்யலாம், மனிதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சட்டத்திட்டங்கள் இதில் கிடையாது என்றெல்லாம் இன்னைக்கு விமர்சனங்கள் வைக்கிறாங்களா இல்லையா. அப்ப இந்த மாதிரியான காலகட்டத்தில் நாம என்ன செய்யணும், அந்த மக்களுக்கு நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். அதான் எல்லாம் சொல்லி காட்டுறான். நம்முடைய வேலை என்ன, யார் காட்டு மிராடித்தனமான சட்டம் சொல்றாங்கன்னா வாழ எடுத்துட்டு போய் குத்துறது கிடையாது, அவன் களத்தை போய் அறுக்கிறது கிடையாது. ஆட்சி வந்தாலும் சரி, அல்லாஹ் என்ன சொல்றான், ஆட்சி அவர்களுக்கு கொடுத்தாங்க நாம் பூமியில் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோம் என்று சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, அவர்கள் அகீமுஸ் ஸலா தொழுகை என்ன செய்வாங்க நிலைநாட்டுவார்கள், நன்மை ஏவரோடு தீமையை தடுப்பார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு ஆட்சி அதிகாரம் அவங்களுக்கு கிடைச்சாலும் சரிதான், அவங்க என்ன செய்வாங்க ஆட்சி அதிகாரம் கிடைச்சிருச்சுங்கிறதுக்காண்டி நான் அந்த உலகத்தில் ஆட்சியா இருக்கிறேங்கிறதுக்கான ஒரு தான் பிடிச்சி களத்தை பிடிச்சி அறுக்கிறது அவன் என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். மாறா என்ன செய்வான் அவன் மக்கள் அவங்க என்ன தொழுகை நிலைநாட்டுவார்கள், நன்மை ஏவுவார்கள், தீமையை அவங்க என்ன செய்வாங்க விட்டும் தடுப்பார்கள் என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மார்க்க ரீதியாக என்ன செய்றாங்க மக்கள் என்ன செய்றாங்க ஒரு தவறான புரிதல் என்ன செய்றாங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல நீங்க மார்க்கத்தை விட்டு வெளியே போனீங்கன்னு சொன்னீங்கன்னா இஸ்லாத்தின் எதிரில் என்ன செய்றாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை என்ன செய்றாங்க தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சம்பவங்கள் என்ன செய்ய நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த காலகட்டத்தில் நாம எப்படி இருக்கணும், நன்மை ஏவி தீமை அதிகமாக தடுக்கக்கூடிய மக்களா நாம இருக்க வேண்டும். நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய விஷயத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இந்த விஷயம் இருக்கும், நன்மை எது தீமை முதல்ல தெரிஞ்சிருக்க வேண்டும். அதே தெரிந்த விஷயத்தில் நம்ம உறுதியாக நம்ம இருக்க வேண்டும். அந்த உறுதியான விஷயத்தில் நம்ம அப்படின்னா நம்ம மக்கள்கிட்ட சொல்ல முடியும். நான் அதை முன்னாடி சொன்ன மாதிரி சிகரெட்லாம் ஒதுங்க குடிக்கூடாதுன்னு நாளைக்கு பேர் சிகரெட்லாம் அடிக்கக்கூடாது அது தப்புன்னு சொல்லிட்டு அப்படின்னு கையில் வச்சுட்டு அடிச்சுன்னா அவன் வாங்கி கன்னத்தில் அறையுவான். அதில் நீ முதல்ல திணுத்து சிகரெட் நிறுத்து, அப்புறம் எனக்கு அறிவுரை சொல்லுன்னு எனக்கு சொல்லுவான். தொழாமல் இருந்தோம்னு வச்சுக்கிட்டுங்க, அப்புறம் யாரும் எதையுமே செய்ய முடியாது. அவன் முதல்ல நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய விஷயமா இருந்து சொன்னா முதல் நாம என்ன செய்யணும், முதல்ல நன்மை என்ன நம்ம அந்த நன்மை நம்ம எடுத்து செயல்படுத்த வேண்டும். தீமை விட்டு விலகி இருக்கக்கூடிய மக்களா நாம இருக்க வேண்டும். அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய மக்களா நாம இருக்க வேண்டும். இவர்கள் தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த அடிப்படையான அம்சங்கள் வெற்றி பெறக்கூடிய அந்த அடிப்படையான அம்சங்கள் நிறைய இருக்குது. அப்ப இந்த அடிப்படையான அம்சங்கள் நாம என்ன செய்யணும், முதல்ல நாம தெரிந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையான அம்சத்தை நாம முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம அனைவரும் ஆக்கிடுவானாக. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம சொல்லிக்கிடுவோம். அதாவது இப்போ சமீபமாக காலமாக பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் பேஸ்புக்குகளில் அது மாதிரி வாட்ஸ்அப்புகளில் இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன விஷயம்னு சொன்னா நம்மிடம் இருந்த சகோதரர் அப்பாஸ் அலி அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்க, நம்மகிட்ட ஒரு நல்ல ஆய்வாளர்னு சொல்லி பேர் எடுத்தவங்க, நிறைய விஷயங்கள் என்ன சொன்னாங்க, அவங்க ஆய்வு செய்தவர்கள், ஹதீஸ்ல நிறைய ஆய்வு செய்தவர்கள். அப்ப இவங்கெல்லாம் இன்னைக்கு என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அதாவது நாம சொன்ன விஷயங்கள்லாம் தவறாக இருந்துச்சு. நாம அவர் நிறைய புக்கெல்லாம் எழுதியிருக்கிறவங்களுக்கு தெரியும் ஹதீஸ்க்கு, அதாவது ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிறதா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு புக்கெல்லாம் எழுதியிருக்கிறாரு. அப்போ இந்த புக்குகளை பற்றி வரல என்ன செய்யறாருன்னு சொன்னா இந்த ஹதீஸை அதே போல சூனியம் இருக்கா இல்லையா, சூனியத்தை பற்றி என்ன சொல்லும்போது என்ன சொல்றாருன்னு சொன்னா அவர் சொல்றாரு, அவருடைய ஸ்டேட்மெண்ட் அது சூனியத்தை ஹதீஸை அதை மறுக்கிறாங்க. மோதிசியார்கள் இருந்தாங்களா இல்லையா, அவர்களும் சகோதரர் பிஜி அவர்களும் தான் என்ன செய்றாங்க அந்த ஹதீஸை மறுக்கிறாங்க. வேற எல்லா இமாம்களும் என்ன செய்றாங்க சரின்னு தான் சொல்றாங்க என்றெல்லாம் என்ன செய்றாங்க அன்னைக்கு அதாவது பிரச்சாரம் செய்யறாரு. அதை பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாங்க டிஎன்டிஜியை விட்டு வெளியே வர்றேன்னு சொல்லி என்ன செய்ய அவர் சொல்லியும் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு சிடி கூட என்ன செய்ய அவர் வெளியிட்டு இருக்கிறாரு. அப்ப அவரை பத்தி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, அவரு இந்த குர்ஆனுக்கு ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய புக்கை வெளியிட்டு இருக்காரு. அந்த புக்கில் நீங்க முன்னுரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா
அதாவது அழகாக எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? ஆயினும் மிகச்சில ஹதீஸ்கள் அறிவிப்பாளர் தொடர்பாக சரியாக இருந்தாலும் அவற்றின் கருத்து குர்ஆனுக்கு மாற்றமாக இருப்பதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூறியிருக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் இந்த ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நாம் சொல்லுகிறோம். இதை புரிந்து கொள்ளாத சிலர் ஹதீஸை மறுப்பதற்கான வழியை நாம் திறந்து விடுவதாகவும் மனோவச்சியின் அடிப்படையில் ஹதீஸ்களை மறுப்பதாகவும் நமக்கு முன்பு இந்த கருத்தை யாரும் கூறியதில்லை என்றும் ஹதீஸை மறுப்பதற்கு இப்படி ஒரு விதி ஹதீஸ் கலையில் இல்லை என்றும் கூறுகிறார்கள். தாம் அறியாத விஷயத்திற்கு மக்கள் எதிரிகளாக இருப்பார்கள் என்பதற்கெனங்க இவர்களுக்கு உண்மை தெரியாத காரணத்தினால் நாம் கூறுகின்ற உண்மையை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு உண்மை நிலையை உணர்த்துவதோடு இவர்களது பிரச்சாரத்தால் குழம்பிய மக்களுக்கு தெளிவான வழியை காட்டுவதற்காகவும் குர்ஆனுக்கு மாற்றமான கருத்துக்களை நம்பியவர்கள் கூறியதாக பொதுமக்கள் எண்ணிவிடக்கூடாது என்பதற்காகவும் இந்த புத்தகத்தில் துவக்கப்பட்டுள்ளது. இதில் தவறுகள் ஏதும் இருந்தால் அதை எங்களை நீங்கள் சுட்டி காட்டலாம். இன்ஷா அல்லாஹ் திருத்திக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்ம அனைவருக்கும் நேரான வழியை காட்டுவானாக. அன்புடன் அப்பாஸ் அலி MISc அப்படிலாம் என்ன செய்ய எழுதியிருக்கிறார். இந்த புக்கு அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இதுக்கு எனக்கு எந்த சம்மதம் கிடையாதுங்கிறார். நான் அந்த புக்கை என்ன செய்யல, நான் எழுதிக்கணும் இல்லையா, இதுக்கு எனக்கு அந்த சம்மதம் கிடையாது அப்படிங்கிறாரு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சொல்றாரு சூனியங்கிற தலைப்புல என்ன செய்யறாருன்னு சொன்னா, அதான் சார் இந்த சூனியத்தை பத்தி என்ன செய்யறாருன்னா அவர் மறுக்கிறார். இது முன்பு யாருமே சொன்னது கிடையாது, பிஜே தான் என்ன செய்யறாரு சொல்றாரு. அதே மாதிரி மோதசிகாரன்னு சொன்னா அந்த விதியை மறுக்கக்கூடியவர்கள் அவங்க என்ன செய்றாங்க சொன்னாங்க, வேற யாருமே என்ன செய்யல சொல்லவே இல்லைன்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா அவர் சொல்றாரு. ஆனா நீங்க கடந்த 10 நாளைக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அவர் சவுதிக்கு என்ன செய்யறாருன்னா அவர் போறாரு. இன்னைக்கு ஒரு CD வரை வெளியிட்டு இருக்காரு. என்ன செய்ய, அதாவது என்ன சொல்ல வர்றேன், 10 நாளைக்கு முன்னாடி என்ன செய்யறாரு, சவுதிக்கு போனார், ரியாத்துக்கு போனாரு. ரியாத்தில் உள்ள எல்லா இடங்கள்லயும் இந்த பிரச்சனை தலைப்பு எது இதை பத்தியும் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப இதை பின்பற்றுவர்கள் அதாவது அவங்க பின்னால தொழக்கூடாது, அவங்க முஸ்லிம்கள் தான், அவங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் அது, சூனியத்தை நம்பர் எல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியதுதான். இப்படிலாம் என்ன செய்யறார் அவர் பிரச்சாரம் செய்திருக்கிறார். இதற்கு முன்னாடி நிறைய இடங்களில் தர்பியாக்கள் என்ன செய்யறார் அவர் பேசியிருக்கிறாரு. அதே போல நிறைய புக்கள் என்ன செய்ய அவர் எழுத்துக்கள் என்ன கட்டுரை என்ன எழுதியிருக்கிறாரு. வாத பிரதிவாதங்கள் என்ன அதிகமாக அவர் செய்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு என்ன செய்யறாருன்னு சொன்னா அவர் மாறுபடுறாரு. எதுக்காண்டு மாறுபடுறாரு, அவர் முன்னாடி என்ன செய்யறாரு, ஏக்கத்தை விட்டு வெளியே போன உடனேயே ஒரு அறிக்கை அவர் சொல்றாரு. என்ன அறிக்கைன்னு சொன்னா, அதாவது நான் அந்த ஹதீஸை எனக்கு நிறைய ஒரு மன கசப்புகள்லாம் என்ன செய்ய இருந்துச்சு. இதெல்லாம் அந்த என்ன ஹதீஸ்ன்னு சொன்னா, சூனியத்தை யார் நம்புகிறார்களோ அவர்கள் நாம என்ன செய்யணும், முஸ்லிம்கள் நாம சொல்றோம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க எல்லாம் மூமின்கள் தான், தவறாக என்ன செய்ய அவங்க புரிஞ்சிருக்காங்க, அதை நம்ம சரிப்படுத்த வேண்டியதான் சொல்லி அவர் சொன்னாராம். அப்ப அதை தலைமை என்ன செய்ய ஏற்றுக்கொள்ளவில்லையாம். அதாவது அவர் சொல்லும் போது தலைமை அங்க ஏற்றுக்கொள்ளல. அதாவது DNDJ பொறுத்த மாட்டில் அதாவது ஆய்வுகளுக்கு என்ன செய்ய விளக்கங்க, அதாவது ஆய்வுகளுக்கு என்ன செய்யாது மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, நம்ம எதையுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா அவர் சொன்னாரா இல்லையாங்க, அப்படிதான் சொன்னாரு. அப்படிதான் அவர் எழுதியிருக்கிறாரு. முதல்ல வெளியே விட்டு வரும்போது என்ன அப்படிதான் சொன்னார். என்ன ஆய்வுகளுக்கு அங்கே இடமே கிடையாது, எந்த விஷயத்தையும் அங்கே சொல்ல முடியாது. இருந்தால் எனக்கு பெரிய மன கசப்பா இருந்ததுனால நான் இதை என்ன செய்யறேன், DNDJ விட்டு வெளியே வரலன்னு சொல்லி என்ன சார்னா அவர் முதல் நாளில் அறிக்கை விட்டார். அப்ப இந்த விஷயத்தை நம்மளுடைய தரப்புல இருந்து நம்ம என்ன அதாவது அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறோம். அவர் என்னென்ன செஞ்சாரு, எப்படிலாம் பயன் பண்ணாரு, எந்தெந்த இடத்துக்குலாம் போனாரு, எந்தெந்த காரியங்கள்லாம் செஞ்சாருங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஈவன் இருந்தாலும் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம சொல்லலாம். அன்னைக்கு ஒரு CD வெளியிட்டு இருக்காங்க, அதாவது Facebookல அன்னைக்கு வந்திருக்குது. அவர் எடுக்கும் போதே முதல்ல என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த மாதிரி எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, நான் நிர்வாகக்குள்ள என்ன எல்லா மக்களும் கூடி இருக்கும்போது வேற ஒரு சம்பவத்தில் என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஆய்வு வந்துச்சு. அப்ப அது என்ன பற்றி கிடையாது, வேற ஆளை பத்தி எனக்கு வந்துச்சு. அப்ப அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்யறோம், என்ன பத்தி நான் இந்த ஹதீஸ் என்ன சொல்லும் போது எனக்கும் பிஜேக்கும் கடுமையான வாக்குவாதம் வந்துருச்சு. நான் ஒரு கருத்தை சொல்ல, அவர் ஒரு கருத்தை சொல்ல, மக்கள் கூட இருந்த அறிஞர்கள்லாம் என்ன ஒரு கருத்தை சொல்ல, அப்ப சண்டை போடக்கூடிய அளவுக்கு என்ன கடுமையான வாக்குவாதம் எனக்கு அவருக்கு ஏற்பட்டுச்சுங்க. அப்ப எப்படிப்பா இது, அவர் சொல்ல முரண்படுறா இல்லையா, அவர் தான் சொல்றாரு அங்கெல்லாம் ஒன்றும் எடுத்து வைக்க முடியாது, வாதங்கள் எல்லாம் சொல்ல முடியாது, ஹதீஸ்ல நம்ம தப்புன்னு சொன்னா அங்க எதுவுமே சொல்ல முடியாதுன்னு அவர் தான் சொன்னாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு அவரு, அதாவது நான் கடுமையான வாதங்கள் அங்க புரிஞ்சேன், கடுமையான ஒரு எனக்கும் அவருக்கும் பிஜேக்கும் கடுமையான சண்டையெல்லாம் வந்துருச்சு, அந்த அளவுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ இந்த விஷயங்களை பொறுத்த மாட்டில், அதாவது சூனியம் என்பது அவர் விளையிடக்கூடிய அந்த விஷயங்களை பொறுத்த மாட்டில் இது அதாவது இந்த DNDJங்கிற அமைப்புல நிறைய தலைவர் போயிருக்காங்க. இவருக்கு ஒருத்தரும் கிடையாது. இவரை விட பல ஆய்வு அதை ஜாம்பவங்கள்லாம் என்ன செய்றாங்க முன்னாடி இருந்து தான் செய்யறாங்க. பெரிய ஹதீஸ்களை இவரை விட ஹதீஸ்களை அறிந்தவர் தான் யாரு, அதாவது ஹாமித் பக்ரிங்கிறவர். அவர் இது அந்த மதுகப்புங்கிற புக்கு என்ன செய்யறாங்கன்னா கரைச்சு குடிச்ச ஆள் அவர். அந்த அளவுக்கு என்ன செய்வாரு, அந்த துருல் முக்தால அப்படி இருக்குது, இந்த முக்தாரில் எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன செய்வாருன்னா கடுமையா பிடிச்சி விளாசி வாங்கக்கூடிய ஆள். அப்ப அந்த ஆளே என்ன செய்யறாருன்னு சொன்னா முதல்ல மாறி அப்புறம் ஏத்துக்கொண்டு அப்புறம் மாறி அப்புறம் என்ன செய்யற இன்னைக்கு போய் எங்கவே நிக்கிறார் அவரு. ஏதாவது வேற இவங்க போன மாதிரி இன்னைக்கு என்ன செய்யலாம் இருந்தாருன்னு சொன்னா நம்ம ஏத்துக்கொள்ளலாம்.
தர்காவுக்கு முன்னாடியே பாத்தியா ஓதிக்கிட்டு இருக்காரு. யார் ரசூலல்லா யார் ராகம் போட்டு எப்படி குரான் மேடையில வந்து பயான் பண்ணும்போது எப்படி குரான் வசனத்தை ஓதுவார், ராகம் போட்டு ஓதுவாரா இல்லையா? இன்னைக்கு அந்த ராகம் எங்க போய் நிக்குது? அங்க தர்கால என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மண்டிட்டு, அதாவது துவா ஓதக்கூடிய அளவுக்கு அங்க பாட்டு புகழ் பாட்டு படிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்குதா இல்லையா? அப்ப இதே போல நிறைய சகோதரர்கள் என்ன செய்றாங்க, அந்த அமைப்பை விட்டு வெளியே போயிருக்கிறாங்க. போகும்போதெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன, என்னது சொன்னாலும் சரி அங்க வந்து உரிமை கிடையாது, இந்த மாதிரி தான் என்ன செய்வாங்க, குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. வைத்து விட்டு அதில் உறுதியா இருப்பாங்கன்னு சொன்னா உறுதியா இருந்தே கிடையாது. அப்ப இவரை என்ன செய்யணும், நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பார்க்கலாம். முதல் நாளே மாறிட்டாரு. அதாவது அவர் சொன்ன வெளியே வந்து என்ன செய்யறாரு, முதல் நாள் சொன்னாரு, அடுத்த நாளே என்ன செஞ்சாச்சு, அங்க வந்து அந்தர் பல்ட்டி அடிச்சாச்சு. அவன் இன்னும் காலங்கள் எப்படி போக போறது அல்லாஹ் என்ன செய்வான், அதை அறிவான். அப்ப இந்த விஷயங்களை பொறுத்த மாட்டில் டிஎன்ஏஜே என்ற அமைப்பு, தமிழ்நாடு தவீ ஜமாத் என்ற ஒரு அமைப்பை பொறுத்த மாட்டில் எந்த விஷயத்தை நாம சொல்றோமோ அந்த விஷயத்தை நாம தெளிவாக நாம இருப்போம். அதே போல அந்த விஷயங்களை வந்து தவறாக எதை வந்துச்சுன்னு சொன்னா அதை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பா என்ன செய்ய இருக்கத்தான் செய்யுது. இன்னைக்கு இதே அப்பா சொல்லி தான் என்ன சொன்னான்னு சொன்னா, அதாவது தகவல் லஹுங்கிற துவா இருக்கா இல்லையா, நாம் வந்து அந்த குரான் அந்த நோன்பு திறப்பதற்கு பிறகு ஓதக்கூடிய துவான்னு ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தோம். அந்த நோன்பு திறக்க தகவல் லஹு அப்தல்லி உறுப்புன்னு சொல்றோமா இல்லையா, அந்த துவா நம்ம நம்பினால என்ன செய்யறோம், அதை வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இதுதான் சரியான ஹதீஸ்னு சொல்லி. அப்ப இவர் தான் ஆய்வு பண்ணி என்ன செய்யறாருன்னு சொன்னா, இது லைஃபான ஹதீஸ், இது சரியான ஹதீஸ் கிடையாது இவர் தான் சொன்னாரு. அதை நம்ம ஏத்துக்கிட்டோமா இல்லையா? அப்ப இவர் அதான் எதுக்கு சொல்றோம்னு சொன்னா, அங்க வந்து ஆய்வுக்கு மதிப்பு கிடையாதுன்னு சொன்னாலும் சொல்லறா இல்லையா, அதுக்கு நம்ம சொல்ல வர்றோம். இந்த புக்கையும் அவர் தான் போட்டிருக்காரு. ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுமானா ஆய்வு தான் பண்ணியிருக்காரு அவரு. சும்மா குட்டாம்பக்கலே அவர் அடிச்சிருக்காரு. அப்ப ஆய்வு பண்ணி தான் அவர் எழுதினாரு, சுய புத்தியோட தான் அவர் எழுதினாரு. அப்ப அங்க மதிப்பு இல்லைன்னு சொன்னா அந்த புக்கை வெளியிடறதுக்கு நம்ம உரிமை கொடுப்போமா, புக்கை வெளியிட்டிருக்க முடியுமா? அப்ப இந்த விஷயங்களை பொறுத்த மாதிரி நம்ம எதுக்கு சொல்றோம்னு சொன்னா, அதாவது சந்தர்ப்பவாதிகள் என்ன செய்வாங்க, இருக்கத்தான் செய்வாங்க. ஒரு இயக்கத்தை பொறுத்தவரையில ஒரு அமைப்பில் இருக்கான்னு வச்சுக்கிடுங்க, அவன் தலைவராக இருக்கான் செயலாளராக இருக்கான்னு சொன்னா ஏதாவது காரியம் அவங்கள்ட்ட இருக்கும். இந்த அமைப்பில் போய் சேர்ந்தோன்னு வச்சுக்கோங்க, துபாய் மண்டல தலைவராக நம்ம இருந்தோம்னு சொன்னா நிறைய மக்கள் நம்ம பழக்கம் பிடிச்சிக்கலாம், நிறைய வசூல் நம்மளுக்கு கிடைக்கும், ஒன்று 5-10 கையில் சுருட்டிக்கலாங்கிறதுக்காக நம்ம வந்து இருப்போம். அல்லா பாதாக்கு நான் அப்படிலாம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி என்ன செய்வாங்க இருப்போம், எண்ணத்தில் என்ன செய்வாங்க இருப்பாங்க. அப்படி வர்றவங்க இருக்க தான் செய்வாங்க. அதே வேற மாதிரி என்ன செய்வாங்க, ஊரில் இருக்கும்போது என்ன செய்வாங்க, அந்த இயக்கத்தில் சேர்ந்தோம்னு சொன்னா நல்ல பேர் கிடைக்கும், நல்ல புகழ் கிடைக்கும், அவன் அப்படி பேரலாம் இப்படி பேரலாம் எண்ணத்தில் வருவாங்க. அவரெல்லாம் என்ன செய்வாங்க, அதாவது அந்த கிடைக்கலாம்னு சொன்னா விட்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படும். இதுதான் காலங்காலமா என்ன செய்ய இருந்துகிட்டு இருக்குது. யாரெல்லாம் அந்த அமைப்பிலிருந்து போனார்களோ அவளை அத்தனை பேர் என்ன செய்றாங்க, மார்க்கத்தில் தவறு இருக்கிறது, இவர்கள் சொன்னதை கொள்கையில் உறுதி கிடையாது, இவர்கள் சொன்னது சரி கிடையாதுன்னு சொல்லி நிரூபிச்சிட்டு போன யாருமே கிடையாது. அவன் சுயவிருப்பத்துக்காக என்ன செய்யறான், வந்து வெளியே போனா தான் நாம பாக்குறோம். அதே போல இவர் என்ன செய்யறாரு, இன்னைக்கு வந்து அவர் ஒரு விருப்பத்துக்காக வேண்டி அவருடைய நன்மை, அதாவது அவருடைய அந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டி ஒரு பொருளாதாரத்தை நாடிதான் என்ன செய்யறாரு, அவர் வந்து வெளியே போயிருக்காங்கிறது அழகான முறையில் என்ன செய்ய அவருடைய சொல்லிருந்து நம்ம வந்து வெளிப்பட, அதாவது அறிய முடிகிறது. இதே போலதான் நாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவருக்கும், அதாவது இவர் என்னென்ன காரியங்களை செய்தாரோ, அதாவது கடந்த 10 நாளைக்கு முன்னாடி என்ன செய்றாரு, இவர் எதை இப்ப மறுக்கிறாரோ அதுதான் உண்மைன்னு சொல்லி என்ன சொல்லிட்டு வந்தாரு. அதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்களை என்ன அவர் வந்து இப்படிதான் நடந்துகிட்டு இருக்காரு. அதாவது சூனியம் என்பது வந்து முஸ்லிம்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னமா இல்லையா, இலங்கையில இருந்து ஒரு ஆள் என்ன செய்யறாரு, முதல்ல எழுதும் போது அதுக்கு விளக்கம் கொடுத்த ஆள் யாருன்னு சொன்னா இவர் தான் விளக்கம் கொடுத்தாரு. முஸ்லிம்கள் தான் அவங்கள சொல்லணும், காபிர்கள் தான் அவங்கள சொல்ல வேண்டும் என்று என்ன விளக்கம் கொடுத்தவரை இவர் தான் என்ன செய்யறாரு, முன்னாடியில் அவர் தான் நின்னாரு. அப்ப இன்னைக்கு என்ன செய்றாங்க, அவங்க வந்து அதாவது மாறி போயிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த விஷயங்கள் இந்த அமைப்பை பொறுத்த மாட்டில் நீங்க ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும். இது அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, மறுமையை நன்மை நோக்கி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கிறதுனால அப்ப இதுக்கு இந்த மாதிரியான காரியங்கள்ல ஒரு லாபத்தை, உலக லாபத்தை நோக்கி என்ன செய்வாங்க வரக்கூடிய இருக்கத்தான் செய்வாங்க. உலக லாபத்தில் அவங்க கிடைக்கலன்னு சொன்னா என்ன செய்வாங்க, அவங்க வெளியே போகக்கூடிய சம்பவம் நடக்கத்தான் செய்யும். அதே போல ஒரு சம்பவம் தான் என்ன இன்னைக்கு வந்து வெளியே போன சம்பவம் நடந்திருக்குது. அந்த உண்மையை நீங்க என்ன செய்ய வழங்கி கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஸலாத்து வ அலா நம்ம அனைவருக்கும் என்ன செய்யும் இம்மை மறுபடிய வாழ்க்கையை வெற்றி தருவான் என்று கூறிக்கொண்டு